भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् तस्य प्रायसभद्रेषु नित्यभावदस्सेवयां भगवतीरुत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमः पङ्कजनाभाय नमः पङ्कजमालिने नमः पङ्कजनेत्राय नमस्ते पङ्कजाग्रे नमो विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे देवस्यादेशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीमदादि गौरभक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण ரொம்ப அருமையா சொல்லுவோம் वासुदेव भरावेद वासुदेव भरामकः वासुदेव भरायोगा वासुदेव भराक्रियः वासुदेव परं ज्ञानम् वासुदेव परं तपः वासुदेव परो धर्मो वासुदेव परा गतिः वासुदेव परा वेद वासुदेव परा वेद वासुदेव परामकः वासुदेव परामकः वासुदेव परायोगा वासुदेव परायोगा वासुदेव पराक्रिया वासुदेव पराक्रिया वासुदेव परं ज्ञानम् वासुदेव परं ज्ञानम् वासुदेव परं तपः वासुदेव परं तपः वासुदेव परो धर्मो वासुदेव परो धर्मो वासुदेव परागतिः वासुदेव परागतिः संतोष படிங்க படிக்கிறீங்களா அர்த்தம் படிங்க ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்லேஷன் In the revealed scriptures, the ultimate object of knowledge is Sri Krishna, the personality of Godhead. The purpose of performing sacrifice is to please Him. Yoga is for realizing Him. All fruitive activities are ultimately rewarded by Him only. He is supreme knowledge, and all severe austerities are performed to know Him. Religion, dharma is rendering loving service unto Him. He is the supreme goal of life. Goal of life. Thank you, Prabhu. ஈஸ்வரி மாதாஜி நீங்க கொஞ்சம் பொருளை கொஞ்சம் படிங்களா ஸ்லோவா படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. முழுமுதற் கடவுளான புத்தர் மட்டுமே வழிபாட்டுக்குரியவர் என்பது இவ்விரு ஸ்லோகங்களிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. வேத இலக்கியங்களிலும் இதே நோக்கங்கள் காணப்படுகிறது. அது பகவானுடனான நமது உறவை உறுதிப்படுத்தி அவருக்கு நலம் செய்ய வேண்டிய அன்பு தொண்டை குறித்துக் கொள்வதாகும். அதுவே வேதங்களின் சாரம்சமாகும். பகவத்கீதையில் அதே தத்துவத்தை ஸ்ரீ கிருஷ்ணர் தமது சொந்த வார்த்தைகளால் உறுதிப்படுத்துகிறார். பகவானை அறிவதுதான் வேதங்களின் முடிவான நோக்கமாகும். முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரை பௌதீக இயற்கையில் பந்தப்பட்டுள்ள ஆத்மாக்களுக்கு ஞாபகம் ஊட்டுவதற்காகவே பகவான் தமது அவதாரமாக திருநகர் வியாச தேவரின் உருவில் எல்லா வேத நூல்களையும் தொகுத்துள்ளார். தேவர்களால் ஜட பந்தத்தில் இருந்து ஒருவருக்கு முக்தி அளிக்க முடியாது. இதுவே அனைத்து வேத இலக்கியங்களின் அபிப்பிராயமாகும். முழுமுதற் கடவுளை பற்றிய எந்த தகவலையும் அறியாத அறிவுவாதிகள் பரமவிஷ்ணுக்கு சர்வ வல்லமையை குறைவாக மதிப்பிட்டு மற்ற எல்லா ஜீவராசிகளுடனும் அவரை சமநிலையில் நிறுத்துகின்றனர். இச்செயலினால் இத்தகைய அறிவுவாதிகள் பெரும் குடும்பத்திற்கு குறைவே
பௌதிக பந்தத்தில் இருந்து விடுதலை அடைகின்றனர். பற்பல பிறர்களுக்கு பிறகு உன்னத அறிவின் வாயிலாக அவர்களால் சரணாகிரி அடைய முடியும். வேத தொழில்முறைகள் தியான தரங்களை அடிப்படையாக கொண்டுள்ளன என்று ஒருவர் வாதிக்கக்கூடும். அது உண்மைதான். ஆனால் இத்தகைய யாகங்கள் அனைத்தும் வாசுதேவனை பற்றிய உண்மையை உணர்வதற்காகவே உள்ளன. வாசுதேவன் மற்றொரு பெயர் யக்ஞம், யாகம் என்பதாகும். எல்லா யாகங்களும் செயல்களும் யக்ஞம் அல்லது முழுந்தர் கடவுளான விஷ்ணுவின் திருப்திக்காகவே இயற்றப்படுகின்றன என்று பகவத்கீதையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு ஸ்லோகம். இது வந்து மந்திரம் தான் ஆக்சுவலா. வாசுதேவ பராவேதா வாசுதேவ பராக்ரீத்மகா வாசுதேவ பராயோகா வாசுதேவ பராக்ரியா வாசுதேவ பரஞானம் வாசுதேவ பரம் தமஹ வாசுதேவ பரோ தர்மோ வாசுதேவ பராகரிஹி. வாசுதேவன் தான் இந்த நாலேஜோடைய அல்டிமேட் எய்ம். ஓகே, அப்புறம் வாசுதேவன் தான் என்னது, இந்த சாக்ரிஃபைஸோடைய நோக்கமே அவர் தான். ஓகே, எல்லா சாக்ரிஃபைஸ் பார்த்தீங்கன்னாலும் கடைசியில் வந்து விஷ்ணுவோட வந்து முடிச்சுவாங்க. ஓகே, எந்த ஹோமம் பண்ணாலுமே எல்லா ஃப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் வந்து அவருக்காக தான் வந்து செயல்படும். பல்நோக்க செயல் எல்லாமே, சுப்ரீம் நாலேஜ், ஆஸ்டெரிட்டிஸ், இது எல்லாமே அவரை பற்றி தெரிஞ்சுக்குதான். தர்மா வந்து அவருக்கு அன்பு தொண்டு செய்யறது தான் தர்மா. அவர் தான் வாழ்க்கையுடைய கோல். இதுதான் அந்த ஸ்லோகம். ஓகே, பரா வேதா, இந்த வேதங்களை ஏற்றது யார்? வேதங்களை ஏற்றது யார்? வியாசதேவர். கரெக்டா? சரி, வியாசதேவர் தொகுத்து வந்தார் இல்லையா? அவரே பார்த்தீங்கன்னா லிட்டரரி இன்கார்னேஷன். எல்லா இதுலயுமே இன்கார்னேஷன் வருவாங்க. நமக்கு தெரிஞ்சது 10 தசாவதாரம் தெரியும் இல்லையா? நிறைய இன்கார்னேஷன் இருக்கு. வேவ்ஸ் மாதிரி வருவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா 3வது சாப்டர்ல பார்ப்போம். 3வது சாப்டர்ல எத்தனை இன்கார்னேஷன் சொல்லி 10 மாத்திரம் கிடையாது சொல்லி அவங்களே 26 லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எப்படி வேவ்ஸ் வருதோ அந்த மாதிரி நிறைய அவதாரங்கள் வந்துட்டே இருக்கும். ஏன்னா ஒரு ஒரு யுகத்துக்கும் அவதாரம் உண்டு. புருஷ அவதாரம், லீலாவதாரம், யுகாவதாரம், மன்வந்திர அவதாரம், சக்தியாவேஷ அவதாரம், இந்த மாதிரி 6 விதமான அவதாரங்கள் உண்டு. குணாவதாரம் 6 விதமான அவதாரங்கள் உண்டு. குணாவதாரம் 3 பேர், விஷ்ணு, பிரம்மா, சிவன். ஓகே, இந்த மாதிரி யுகாவதாரம் ஒரு ஒரு யுகத்துக்கும் மொத்தம் 4 யுகம் இருக்கு. சத்தியுகம், திரேயுகம், துவாபரயுகம், கலியுகம். இதுலயே 4 யுகத்துக்கும் ஒரு அவதாரம். ஓகே, இந்த மாதிரி நிறைய அவதாரங்கள். ஆனா நமக்கு தெரிஞ்சது மெயினா தசாவதாரம். ஜெயதேவ கோஸ்வாமி எழுதார் இல்லையா? தசாவதாரம் நமக்கு தெரியும். அதனால வாசுதேவன் வந்து வேதங்கள் முழுவதுமா குளோரிஃபை பண்றதே வாசுதேவன் தான். படிக்கணும்ல நரசிம்மர் கேசவதேதா நரஹரி ரூபா ஜெய ஹரீஷரே. இதே இந்த 10வது அவதாரத்துக்கு அந்த பாடுவார் ஜெயதேவ கோஸ்வாமி. கேசவன் தான் காரணம், அவர்கிட்ட தான் நரஹரி வராருன்னு சொல்லுவார். எல்லா அவதாரத்துக்கும் மூளை எதுன்னு சொல்லி பாகவதம் கொடுத்துருப்பாங்க. 27வது ஸ்லோகம், 27 ஸ்லோகம். ஓகே, அந்த ஸ்லோகத்துக்கு 3வது சாப்டர்ல வரும். ஓகே, அதனால இந்த யோகா பண்றதே பாத்தீங்கன்னா யோகாவே பண்றதே யோகி வந்து மனசுல வந்து விஷ்ணுவோட பாதத்தில் நினைக்கும். அதான் யோகம். இந்த சமணம் போட்டு உட்கார்றது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் ப்ரிலிமினரி தான். நம்ம இப்பெல்லாம் கீழே உட்கார எல்லாம் கீழே உட்கார முடியல, அவ்வளவுதான் உடம்பு கொஞ்சம் போக ஆரம்பிச்சிருச்சு. யோகா பண்றவங்க எப்படின்னா பத்மாசனம் உட்காந்துருப்பாங்க. முந்தி பத்மாசனம் பண்ணேன் நான். பத்மாசனம் பண்ணுவேன், 2 நேரம் பத்மாசனம் உட்காந்துருப்பேன். இப்போ உட்கார முடியல. யோகேஷ் வந்து அந்த மாதிரி ஒரு இதில் போட்டு மான்தோல் பத்மாசனே உட்காந்துருப்பான். அப்படியே மூக்கை வந்து பாதி க்ளோஸ் பண்ணி அப்படியே மூக்கோட நுனியில ஸ்டார் பண்ணணும். விஷ்ணுவோட பார்த்து நினைக்கணும். இதுக்காக நிறைய ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அவங்க பண்ணுவோம். இதுதான் யோகா. அந்த யோகாவோட நோக்கமும் வாசுதேவன் தான். ஓகே, வாசுதேவ் பராமக்கான சாக்ரிஃபைஸ். சாக்ரிஃபைஸ்னா இந்த லோகத்துல வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாம இருக்க முடியாது. சாக்ரிஃபைஸ் இல்லைன்னா என்ன ஆகிடும்? அவங்க வாழ்க்கையில வந்து மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்காது. யாசாஸ்திரம் விதுமுஸ்ருஜ்யா பக்தரை காமசாத்தா நாசாசதி மமப்னோதி நா சுகம் நா பராங்கதியும். அவங்ககிட்ட சுகமும் இருக்காது, பீஸ்ஃபுல்லஸும் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, இது இருக்காது, அமைதி இருக்காது. யாருக்கு யாரெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணலையோ. அப்ப என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணணும்? ஒருத்தருக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்கு இல்லையா? கிரகஸ்தானா இப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணணும். ஒரு தொண்டு பண்ணுவாங்கல்ல, ஏதோ ஒரு சாக்ரிஃபைஸ். அனாதை குழந்தைங்களுக்கு எழுதி வைக்கிறது, நிறைய பேர் பண்ணுவாங்கல்ல, கல்வி நிறுவனம் தயாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கடைசி காலத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும்.
இல்லைன்னா நல்லா இருக்காது. நிறைய சாக்ரிஃபைஸ் இருக்கு. அனாத குழந்தை சொன்னோம், அப்புறம் வந்து கிணறு வெட்டுறது, மரங்கள் நடுறது, இதெல்லாம் சாக்ரிஃபைஸ் தான். ஆக்சுவலாக எதிர்பார்ப்பும் இல்லாமல் பண்ணுறது சாக்ரிஃபைஸ். ஓகே, நமக்கு பண்ணால் அது சாக்ரிஃபைஸ் கிடையாது. அது எதிர்பார்ப்பெல்லாம் மற்றவங்களுக்கு பண்ணுறது சாக்ரிஃபைஸ். இந்த மாதிரி பண்ணுறது எதுக்காக பண்ணுறாங்கன்னா முன்னோர்கள் இது பண்ணுறோம், அப்போ தான் அமைதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். அதுலேயே சாக்ரிஃபைஸ்லேயே சரியான சாக்ரிஃபைஸ் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு சேரிட்டி கொடுக்கலாம். அதுலேயே சேரிட்டிலேயே ஹை சேரிட்டி யாருக்குன்னா ஒரு தூய பிராமணன் கொடுக்குறது. அதனால அந்த இன்னைக்கு பிராமணனாக பார்த்து யாராக இருந்தாங்கன்னா போய் கொடுப்பாங்க. பிராமன் போஜன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லது. ஆனால் இந்த காலத்தில் என்ன கஷ்டம், அந்த மாதிரி பிராமணன் பார்க்கறது கஷ்டம். எல்லாம் ஏமாத்து வேலை ஆக ஆரம்பிச்சிட்டாங்க, காசுக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ எல்லாம். கரெக்டாக, அதனால அந்த மாதிரி பிராமணனை பார்க்க முடியல. அதை விட கேட்டகரி அதிகமாக இருக்கு. இந்த பிராமணர்லேயே வந்து வேதங்கள் ஓதுனவங்க ஒருத்தவங்க, அவங்க கொஞ்சம் காசு வாங்குவாங்க. காசே வாங்காம இருக்கவங்க பிராமணர் இருக்காங்க. அந்த மாதிரி பிராமணர் பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். காசுக்கு வேலை பார்க்க மாட்டாங்க. அந்த பிராமணர் கொடுத்தா ரொம்ப நல்லது. வேதங்கள் என்ன சொல்லியிருக்கோ அதை போய் நடப்பாங்க சில பிராமணர். அவங்கள பார்க்கவே முடியாது. அவங்களுக்கு கொடுத்தா அதை விட நல்லது. சேரிட்டிலே கேட்டகரி இருக்கு. ஓகே, இதோட டாப் மோஸ்ட்னா ஒரு வைஷ்ணவருக்கு கொடுத்தோம்னா டாப் மோஸ்ட். வைஷ்ணவர் கொடுத்தா என்ன பண்ண, அவர் கிருஷ்ணனுடைய சேவை ஈடுபடுத்துவார். இது டாப் மோஸ்ட். இந்த மாதிரி கேட்டகரி வைஸ் சேரிட்டி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, எதுக்காக வைஷ்ணவர் கொடுத்தா டாப் மோஸ்ட்னா, வைஷ்ணவருடைய குறிக்கோள் என்ன, விஷ்ணுவை திருப்திப்படுத்துறது. அது ஒண்ணுதான் அவருடைய குறிக்கோளா இருக்கணும். ஓகே, வாசுதேவ் பராக்கிரியா எல்லா பலநோக்கு செயல்களும் அவரை நோக்கி தான் இருக்கு. அதா பொம்பே துவிஜா சேஷா வர்ணாஷம் பிரபாகஷ்கா ஸ்வரசி சஸ்ய தர்மஸ்ய சம்சத்தி ஹரிதோஷனம். ஹரியை திருப்தி பண்ணதுக்கு தான் எல்லா வர்ணமும் ஆசிரமும் இருக்கு. 4 வர்ணம் இருக்கு இல்லையா, பிராமணா, சத்ரியா, வைஷ்யா, சூத்ரா. 4 ஆசிரமம், பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, நம்மளா கிரகஸ்த ஆசிரமம். ஓகே, வானப்பிரஸ்தா, சன்னியாசம். இந்த 4 வர்ணங்கள் 4 ஆசிரம நோக்கம் வந்து என்னன்னா, அந்த ஆசிரமத்துல சிறப்பா இருக்கிறது கிடையாது, கடைசியில சன்னியாசம் வாங்குறது கிடையாது. இப்ப என்ன நினைக்கூட, ஒருத்தர் சூதரர் வந்து எப்படியாவது நான் பிராமணன் வந்துட்டேன்னா நான் முன்னேறிட்டேன், அது தவறானது. ஒரு பிரம்மச்சாரியில கிரக நினைக்கூடாது சன்னியாசி ஆகிட்டேன்னா முன்னேறிட்டேன், அப்படி கிடையாது. அந்த வர்ணங்கள்லயே சிறந்தவர் வந்து பிராமணன், அந்த ஆசிரமத்திலேயே சிறந்தவர் சன்னியாசி. ஆனா அது பண்ணதுனால அது டாப் கிடையாது. என்ன நோக்கம், சம்சித்தி ஹரிதோஷனம். யார் பகவானை திருப்திப்படுத்துறாங்களோ அதுதான் நோக்கம். அது கை கால் எல்லாம் இருக்கு இல்லையா, கை கால் எல்லா உறுப்பும் இருக்கு இல்லையா, இது தலைதான் வந்து பிரதானம். தலை வந்து பிராமணன், கை வந்து சத்ரியா ப்ரொடெக்ட் பண்றது, வயிறு வந்து இது வைசியா, கால் வந்து சூதர். இப்ப கால் வேணாம்னு சொல்லி உதற முடியுமா, எங்கேயும் போக முடியாது நம்மளால. கரெக்டா, எல்லா உறுப்பும் முக்கியம். ஆனால் கால் தலையாக ஆசைப்படலாமா, எல்லாமே ஒரு ஃபங்க்ஷன் பண்றாங்க, அவ்வளவுதான். வேலை பார்த்துறாங்க இல்லையா, ஒருத்தர் சிஓ இருப்பாரு, ஒருத்தர் மேனேஜரா இருப்பாரு, ஒருத்தர் எல்லா டேட்டே இருக்காங்கல்ல. சிஓ ட்ரை பண்ணீங்கன்னா சிஓல ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதே மாதிரி பிராமணர்லயும் ஒரு பெனிஃபிட்ஸ். அது என்ன பெனிஃபிட்ஸ், மெட்டீரியல் பெனிஃபிட்ஸ், அவ்வளவுதான். ஓகே, வேற எதுவுமே கிடையாது. அப்புறம் சூத்திரனுக்கும் சேம் சான்ஸ் தான் கிருஷ்ணனை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு, பெண்களுக்கும் சேம் சான்ஸ் தான். எல்லாருமே ஈக்குவல் கேட்டகரி கிருஷ்ணன். ஓகே, அதனால ஒரு பெரிய சன்னியாசியா இருந்துமே அவர் கிருஷ்ணனை திருப்திப்படுத்தலைன்னா, ஹரே கிருஷ்ண மத்தாஜி, கிருஷ்ணனை திருப்திப்படுத்தலாம், அது அந்த சன்னியாசம் என்னது, செமையேவி கேவலம், வேஸ்ட் ஆஃப் டைம். புரியுதா உங்களுக்கு? ஹரே கிருஷ்ணா மத்தாஜி, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணி, சும்மா கத்திட்டு ஹரே கிருஷ்ணா எழுந்து கூப்பிடுவோம். அதனால பெரிய சன்னியாசியா வந்து நம்ம குறிக்கோள் கிடையாது. இப்ப தலைவர் நினைச்சுப்பாங்க, சன்னியாசி எடுத்துனா எப்படி சொல்லுவாங்க எல்லாரும், சன்னியாசி எடுத்து சொல்லுவாங்க, சன்னியாசிய மகாராஜ். ராஜாவே என்ன சொல்றோம், மகாராஜ். ராஜாவுக்கு என்ன இருக்கு, பெரிய கிங்டம் இருக்கு, ராசா ராஜா இல்லையா, ராசா. சன்னியாசிக்கு என்ன இருக்கு, ஒண்ணுமே கிடையாது. அவன் அமெரிக்கா தான் சொல்றோம், ராஜா தான் சொல்றோம், மகாராஜ் தான் சொல்றோம். ஓகே, அதனால சன்னியாசி ஆயிட்டா என்ன பண்ணலாம், எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நம்மள மகாராஜ் சொல்லுவாங்க. ஓகே, ஐ வில் பி டாப் மோஸ்ட். ஆனா அது கிருஷ்ணரை திருப்திப்படுத்தலைன்னா அது என்னது, அது வேஸ்ட், சன்னியாசம் வேஸ்ட். இந்த வைஷ்ணவுடைய பிளாட்ஃபார்ம் எப்படி இயங்குதுன்னா, நரகத்துல இருந்தாலும் சரி சொர்க்கத்துல இருந்தாலும் சரி, நம்மளுடைய வேலை என்ன, சேவை தான் நம்மளுடைய வேலை. சேவை பண்ணிட்டே இருக்கிறதான் வேலை, ஆக்டிவிட்டி தான் நம்ம வேலை. அதனால சன்னியாசியான ஒரு சன்னியாசியானவர் பெரிய யோகி, அவர் துர்வாசர். ஒரு கிரகஸ்தா
ராஜா கல்யாணம் நிறைய பண்ணியிருக்காரு. ராஜா 10,000 சர்வன்ட்ஸ் அவள் கீழே இருக்காங்க. பெரிய பேலஸ், பெரிய ராஜா. சன்னியாசி பெருசா ராஜா பெருசா? சன்னியாசி தான் பெருசு. கேட்டகரியில சன்னியாசி தான். ஏன் சன்னியாசி பெருசு? ஆக்சுவலா சன்னியாசி ஹஸ் லாட் ஆஃப் பவர்ஸ். சன்னியாசி நினைச்சு சாப கொடுத்தாருன்னா ராஜா ஒண்ணுமே இல்லாம. இந்த ராஜாவுக்கும் சன்னியாசிக்கும் ஒரு மனசாபம் ஆயிடுச்சு. ஓகே, இந்த ராஜா வந்து மிகப்பெரிய பக்தர், விஷ்ணு பக்தர். அவர் என்ன பண்றாரு, ஏகாதேசிக்கு பிரேக் பண்ணும். ஏகாதேசி கரெக்டா பிரேக் பண்ணிடுவாங்க வைஷ்ணவஸ். பிரேக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இவர் இந்த சன்னியாசி வந்து வர லேட் ஆயிடுச்சு. அப்ப அங்க உள்ளவங்கலாம் பிராமணர்லாம் சொல்றாங்க, நீங்க தண்ணி குடிச்சா பிரேக் பண்ண மாதிரி பிரேக் பண்ணாத மாதிரி அப்படின்றாங்க. தண்ணி குடிச்சிட்டாரு. இப்ப சன்னியாசி கோபம் வர, ஏன்னா அவருக்கு அந்த பவர் இருக்கு, இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு தெரியும். அந்த மாதிரி சன்னியாசி, போலீஸ் சாமியார் கிடையாது. ஓகே, அவர் என்ன பண்ண, வந்தவொடனே சண்டை போடுறாரு. நீங்க வந்து அவங்க வீட்டுக்கு அதித்தியா வந்திருக்கேன், நான் வந்து சாப்பிட முன்னாலே நீங்க சாப்பிட்டீங்க, அதனால எனக்கு கோவம் வந்துடுச்சு, நான் உங்களை சபிக்க போறேன், அது கொல்ல போறேன்றாரு. அவர் காலில் விழுறாரு. அப்பயே மன்னிக்க ரெடியா இல்லை. முடியை எடுத்து, அதான் ராஜாவை பயப்படுவாங்க பிராமணர். பிராமணர் அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாங்க. ஒரு வார்த்தை சொன்னா பலிச்சோம். இப்ப நம்ம சொன்னா பலிக்குதா? அவ்வளவுதான். நம்ம அந்த குவாலிஃபிகேஷன் சத்திரியா கிடையாது, பிராமணன் கிடையாது சொசைட்டில. ஹெட்லெஸ் சொசைட்டி. ஹெட்லெஸ் சொசைட்டி. ஓகே, அவர் ஒரு முடியை எடுத்து அப்படி போடுறாங்க. போட்டோம். இதெல்லாம் மிஸ்டேக் கிடையாது, இதெல்லாம் உண்மையா நடந்தது. பெரிய அரக்கம் வந்துட்டான், பெரிய ஆள் வந்துட்டான். ஜாண்டிகா வந்து அவரை அந்த பக்தரை கொல்ல போறான். அப்ப அந்த பக்தர் ஒண்ணுமே அசைய கூட இல்லை. இதுதான் அந்த பக்தருடைய கேரக்டர். அவர் பாத்தீங்கன்னா எல்லாமே சுத்தி இருக்கு. ராஜா எவ்வளவு சுகமா இருக்கும், நமக்கே எவ்வளவு சுகமா இருக்கும் மறந்துடும். அந்த சுக்ரீவன் சுகமா வந்தவன் என்ன பண்ணுவான், மறந்துடுவார் இல்லையா போருக்கு போறது. அப்ப லக்ஷ்மணன் வந்து சண்டை போடுவார், கரெக்டா கத்துவார், வந்து அப்பதான் புத்தி வரும் அவருக்கு இல்லையா. அவருக்கே அப்படி, அவர் பெரிய வைஷ்ணவர், அவருக்கே அப்படி. அப்ப வந்து ராஜா எவ்வளவு தூரம் என்ஜாய் பண்ணுவார். பெரிய ராஜா, உலகத்துக்கே ராஜா. அப்ப அவர் வந்து அப்படியே அசையாம நிக்கிறார், எந்த விதமான சலனம் இல்லாம பகவான் நினைச்சு அப்படியே நிக்கிறார். அத வந்த பூதத்தை விரட்டுறதுக்கு சக்கரம் வந்துச்சு. சக்கரம் என்ன பண்ணுது, அந்த அரக்கனை அழிச்சிச்சு. இப்ப யாரை துரத்துது, முனிவரை துரத்துது. சன்னியாசி இஸ் சன்னியாசி ஹையர் இன் த லேடர், பெரிய சன்னியாசி. ராஜா இஸ் கிரகஸ்தா, நம்மள மாதிரி ஒருத்தர். அது நிறைய கல்யாணம் பண்ணி இருக்கிறார், நிறைய வேலையாளர்கள் இருக்காங்க, சுகபோகத்தில் திளைக்கக்கூடிய ஆள். யாருக்கு பக்தி இருக்கு, சன்னியாசிக்கா ராஜாவுக்கா? ராஜாவுக்கு தான். அதனால கிருஷ்ணரை பொறுத்தவரை பக்தி தான் மெயின். எந்த இடத்துல இருக்கோங்கிறது மெயின் கிடையாது. ஓகே, எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம், பக்தி பண்ணலாம். சன்னியாசியா இருந்து கூட என்ன பண்ணாம இருக்கலாம், மத்த பவர்லாம் இருக்கலாம், ஆனா பக்தி இல்லாம இருக்கலாம். வைஷ்ணவனுடைய கல்ச்சர் என்ன, எப்பயுமே பக்தியை மையமா வச்சுதான் வைஷ்ணவ கல்ச்சரே தவிர இடத்த மாத்திர ஜோலி வைஷ்ணவன் கிடையாது. ஓகே, அதனால இந்த சன்னியாசி எல்லா இடம் போறாரு. எங்கெல்லாம் போறாரு, பிரம்மா விஷ்ணுவன்ட்ட போறாரு, என்னால முடியாது. பிரம்மாட்ட போறாரு, விஷ்ணுட்டே போறாரு. விஷ்ணு என்னால முடியாது, நீ யார்ட்ட அப்பன் பண்ண பக்தனா, அவங்கெல்லாம் நீ நான் என் சுகர் சக்கரம் என் பேச்சை கேட்காதுன்ட்டு நேரா அவர் காலில் வந்து விழப்போறாரு. அவர் காலில் விழப்போனாலும் தடுத்துறாரு. நீங்க சன்னியாசி, நான் ஒரு அந்த லேடர்ல கீழே என் காலில் நீங்க விழப்படாது, கட்டி பிடிச்சிக்கிறார். அந்த மாதிரி வைஷ்ணவனை குவாலிட்டி அந்த மாதிரி. ஓகே, அதனால எல்லா சாக்ரிஃபைஸ் நோக்கமும் வைஷ்ணவர் வந்து விஷ்ணுவை திருத்திட்டு தான் அவருடைய நோக்கம். அதே மாதிரி எல்லா ஞானங்களுடைய நோக்கமும் கிருஷ்ணனை பத்தி நினைக்கிறதா. தப்பா அப்படின்னா என்னது, தப்பானா ஆஸ்டெரிட்டி. வாலண்டரிலி we have to accept bodily pains to achieve higher end of life. தபஸ்கா போட்டிருக்காரு, மீனிங் போட்டிருக்காரு, voluntarily acceptance of the bodily pains to achieve higher end of life. அப்ப என்ன அர்த்தம், தமிழ்ல என்ன சொல்லலாம், நமக்கு நாமே கஷ்டப்பட்டீங்க, நம்ம உடல் வலியை தாங்கிட்டு என்ன பண்ணோம், ஹையர் எண்டை அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம உடல் வலியை தாங்கிட்டோம். அப்ப என்ன உடல் வலியை தாங்கணும், இந்த மாயவாரி சன்னியாசிலாம் இருப்பாங்க, என்ன பண்ணுவாங்க தெரியல, சன்லைட்ல ஃபுல்லா பயங்கரமான சம்மர்ல ஏசி போட்டு தூங்கலாம் போல. அப்ப ஏசி போட்டு வீட்டுக்குள்ளே இருந்துக்கணும். அந்த இடத்துல சுத்தி எல்லாம் சுத்தி வச்சுட்டு அந்த சன்னுக்கு நிற்பான். எவ்வளவு கஷ்டம். சரியான விண்டர் டயத்துல குளிர்ந்த தண்ணியில் நிற்பாங்க. இந்த மாதிரி தபஸ்யா பண்ண சொல்லியிருக்காங்க. என்ன தபஸ்யா பண்ண சொல்லியிருக்காங்க, வாலண்டரிலி அக்செப்டிங் பாடிலி பெயின்ஸ். பாடிலி பெயின்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ல, வெயில போய் நிற்கிறது எப்ப, சன்ல தண்ணியில் நிற்கிறது, கோல்டு வாட்டர்ல எப்ப, விண்டர்ல. இந்த மாதிரி அக்செப்ட் பண்ண என்ன ஹையர் எண்ட் ஆஃப் லைஃப். கரெக்டா இல்லையா? இது தப்பு, இது கிடையாது.
வைஷ்ணவம் இது கிடையாது. அது வரட்டுத்தன்மையான உள்ள பர்சனுக்கு, அறிவே இல்லாத மனிதன் தான் அது. ஓகே, ஒரு சன்னியாசி கேட்டப்ப நீங்க ஏன் சன்னியாசியாக நினைக்கிறீங்கன்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, நான் என் ஒய்ஃப் இறந்ததுக்கே அல்ல அப்படின்றாரு. அப்ப நீ மனுஷனே இல்லைன்றா. ஓகே, உனக்கு இமோஷனே இல்லை, அப்புறம் எப்படி நீ சன்னியாசி இருக்க முடியும்? இதனால சன்னியாசி. ஓகே, சன்னியாசி வாலண்டரிலி அக்செப்டிங் பாட்லி பெயின்ஸ் என்னன்னா ரொம்ப கடுமையா இருக்கிறது கிடையாது. நம்ம இதுல வைஷ்ணவால என்ன தபஸ்யானா 16 மாலைகள் சாண்ட் பண்ணும், ஹரே கிருஷ்ண மந்திரம் 16 மாலைகள் சொல்லுவோம், பிரசாத மாத்திரம் உணவு உட்கணும். இவ்வளவுதான், இந்த ஆஸ்திரிட்டி தான் கலியுகத்துல இவ்வளவுதான் பண்ண முடியும் நம்மளால. பகவானை பத்தி க்ளோரிஃபை பண்ணணும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஆஸ்திரிட்டி தான் இது வாழ்க்கையில் நம்மளால பண்ண முடியும். இதுவே என்ன பண்ண முடியல, நம்மளால பண்ண முடியும். அவ்வளவு மோசமாயிடுச்சு கலியுகம். ஓகே, கலியுகத்துக்கு வந்து பெரிய பெரிய தேவர்கள்லாம் வரணும்னு வெயிட் பண்றாங்க. ஏன்னா இந்த யுகத்துல வந்து ரொம்ப ஈஸி கிருஷ்ணர்கிட்ட போறது. நம்மளுடைய வேலையை பார்த்துக்கிட்டே என்ன பண்ணலாம், பேரலாம் அடுத்தது ரெடி பண்ணிக்கலாம். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால மிகப்பெரிய தேவர்கள்லாம் இங்க வரணும்னு ஆசைப்படுறாங்க. அதே வாசுதேவ பரோதர்மம், அவருக்கு அன்பு தொண்டு பண்றதுதான் நம்மளுடைய தர்மம். இது யார் சொல்லியிருக்கா? சங்கராச்சாரியா சொல்றாரு இல்லையா, ஏகம் சாஸ்திரம் தேவிக்கு புத்திரிகம், ஏகோ தேவோ தேவிக்கு புத்திர ஏவ, ஏகோ மந்திர சஸ்ய நாமானி யானி கர்மாபி ஏகம் தஸ்ய தேவசிய சேவம். அந்த தேவனுக்கு சேவை பண்றதா என்னுடைய தர்மம். ஓகே, பகவானுக்கு சேவை பண்றதா நம்முடைய தர்மம். ஓகே, ஸோ அப்ப நான் இப்ப என்ன பண்றேன், நான் பகவானுக்கு சேவை பண்ண என்ன பண்றேன், நான் வந்து ஒரு தொழில இருக்கேன். கரெக்டா? எப்படி பகவானுக்கு சேவை பண்ண முடியும்? நான் ஏதோ ஒரு தொழில இருக்கிறேன், அவர் படிச்சுட்டு இருக்கிறாரு, அவர் சேஃபா இருக்காங்க, எப்படி பகவானுக்கு சேவை பண்ண முடியும்? தொழில விட்டுட்டு வந்துடலாமா? அதான் நாம சங்கீதம். ஓகே, பாஸ் பண்ணலாம், நாம சங்கீதம் பாடலாமா? எப்படி நம்ம அந்த சேவையை இது பண்ணணும், வந்து பகவானுக்கு சேவை பண்ணதான் ஹையஸ்ட் சொல்லியாச்சு இல்லையா? இது பிராக்டிக்கலா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது, அதான் நம்ம முக்கியம். நமக்கு சும்மா எல்லாம் கேட்டுட்டு போயிட்டு வேஸ்ட் இல்லையா? பிராக்டிக்கலா எப்படி நம்ம இந்த சேவையை யூஸ் பண்ணலாம்? நம்ம எந்த செயல் செஞ்சாலும் பகவானை நினைத்துக்கு வந்து கடவுள் கிருஷ்ணர் மத்தியில் வைத்து வந்து பகவானை நினைத்து அந்த அந்த நம்ம தொழில் செய்யணும். தொழில் செய்ய அது ஒரு ஆன்சரு. ஓகே, அப்புறம் வேற என்ன ஆன்சரு? வீட்டில் போட்டுக்கோங்க மாதாஜி, ஒரு பேசிட்டீங்க. பலன்களை பகவானை செயல் இருப்பது, அந்த பலன் இருக்கு இல்லையா? கோடி வழியா சம்பாதிக்கிறோம்னா கொஞ்சம் அவருக்கு கிருஷ்ணன் கொடுக்குறது, இந்த மாதிரி அதான் சாக்ரிஃபைஸ் இருக்கணும். ஓகே, சாக்ரிஃபைஸ் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில அன்பு இருக்காது, நிம்மதி இருக்காது, அமைதி இருக்காது, நிம்மதி இருக்காது, சுகம் இருக்காது, ஹாப்பினஸ் இருக்காது. ஓகே, அது ஒன்று. ரெண்டு ஆன்சர். மாதாஜி ஒன்று சொன்னாங்க, பிரபு ஒன்று சொல்லிட்டாங்க. அப்புறம் வேற எதாவது ஆன்சர் இருக்கா? எப்படி பகவான் நினைச்சிட்டே நம்ம வேலை பார்க்கலாம்? அர்ஜுன்டே வேலை சொன்னாரு, தஸ்மா யுத்தஸ்வ பாரதா, இது நினைச்சுக்கிட்டே சண்டை போடுதானே கிருஷ்ணன் சொல்றாரு இல்லையா? அர்ஜுனன் நினைச்சுக்கிட்டே தான் கிருஷ்ணன் சண்டை, கிருஷ்ணன் நினைச்சுட்டே சண்டை போட்டார். அவர் தொழிலை விடல. ஆக்சுவலா வேற எப்படி நினைச்சுக்கிட்டே பண்ணலாம், பலன்ல கொடுக்கலாம், பகவான் நினைச்சுக்கிட்டே சேவை பண்ணலாம், ஹரே கிருஷ்ணா தான் சொல்லிக்கலாம், அடிக்கடி ஹரே கிருஷ்ணா சொல்லலாம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே மந்திரம் அடிக்கடி சொல்லலாம். பகவானை மையமா வச்சு நம்ம வாழ்க்கை வாழலாம். நம்ம டிவியை மையமா வைக்கிறதுக்காக பகவானை மையமா வச்சுக்கலாம். என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணுமோ எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ணலாம். வெளில இருந்து பார்க்கறதுக்கு வித்தியாசம் தெரியாது. ஆனா இங்க மையம் வந்து பகவான் இருப்பார், அவரை வச்சே லைஃப் வந்து ரிவால்வ் ஆகும். இதுதான் பண்ண முடியும். அதனால நம்ம அந்த சேவை பண்ணும்போது ஃபுல் சேவை கவனம் அதுல இருக்கும். அர்ஜுனன் கொஞ்சம் பாரத்தை மிஸ் பண்ணாலும் எதிரிகள் காலி பண்ணிடுவாங்க. பயங்கரமா வந்து பரிஷித் மகாராஜ் சொல்வார், தாத்தா அவங்க சண்டை போட்டவங்க எல்லாம் பெரிய பெரிய முதலைங்க மாதிரி இருக்காங்க, எங்க தாத்தா சின்ன மீன் மாதிரி இருக்காரு, எப்படி எங்க தாத்தா எல்லாரும் ஜெயிச்சாரு அப்படின்னு கேள்வி கேட்பாரு. அவ்வளவு கஷ்டம் போர் புரியுது. ஓகே, அதுவும் ரொம்ப துல்லியமா இருக்கணும், ஃபுல் கவனம் அந்த போர்ல இருக்கணும். அப்ப அந்த ரிசல்ட் வந்து கிருஷ்ணனுக்காக பண்ணார். அந்த மாதிரிதான் வேலை பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? நமக்காக இருக்கா ரிசல்ட், இல்ல கிருஷ்ணனுக்காக இருக்கா? இது ரெண்டு தான். இதுதான் வித்தியாசம். ஓகே, பௌதிகத்துக்கும் ஆன்மீகத்துக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம கோயிலே கூட இருக்கலாம், நம்ம மனசெல்லாம் எதுல இருக்கு அதான் முக்கியம். ஓகே, நம்ம வெளியே எங்கேயா இருக்கலாம், அப்ப நம்ம மனசு எங்கே இருக்கு? நம்ம மனசு பகவானை நோக்கி இருந்ததுன்னா அது ஆன்மீகம். எந்த வேணாலும் பண்ணலாம், ராஜாவா இருக்கலாம், யாராவது இருக்கலாம், ஆனா நம்மளுடைய மனசு வந்து எங்க இருக்கணும்? ஆன்மீகம் நோக்கி இருக்கணும். இல்லை நம்ம கோயிலே இருந்தா கூட நம்ம எதை நினைச்சிட்டு இருப்போம்? குப்பையை நினைச்சிட்டு இருப்போம். அவ்வளவு நம்ம லைஃப் முடிஞ்சிச்சு. நம்ம மனசுல என்ன இருக்கோ அதுக்கேற்ற அப்படிதான் என்ன கிடைக்கும், நமக்கு அடுத்த பிறவி கிடைக்கும். ஓகே,
தண்டனை எல்லாமே அதுக்கு ஏற்ற அப்படி தான் கிடைக்கும். நம்ம வந்து இங்கே ஏமாற்ற முடியாது. நம்மளுடைய கோர்ட் ஏமாத்திடலாம், ஆனால் இந்த கோர்ட்டை வந்து ஏமாற்ற முடியாது. ஓகே, அதனால இந்த ரிலீஜியனுமே எதுக்கு தான்? பகவானை பற்றி நம்ம தேவைப்பட்டது தான். அதே மாதிரி வாசுதேவ பராகரிகி, அவர் தான் வந்து அல்டிமேட் கோல். யாருக்கு வந்து அவர் கோல் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகுஷாகா இனந்தஷ புத்தியோ அவேஷாயினம், பலவிதமான நோக்கங்களுள்ள புத்தியோடவங்களுக்கு வந்து வாசுதேவன் கோல் கிடையாது. வேஷாத்மிகா புத்தி ஏகேக குருநந்தான், அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு கோல் தான். யாருக்கு? ஒரே புத்தியா இருப்பாங்க அவங்க. பகவான் மட்டும்தான் கோல். பகுஷாகா இனந்தஷ, பகவான் எல்லாம் வேற கோல் இருக்கு, அவங்களுக்கு நிறைய கோல் இருக்கும். அந்த கோல் இருக்கு, ஃபர்ஸ்ட் கோல் இது, ரெண்டாவது கோல் அது, மூணாவது கோல் அது, அப்படி மெஸ்ஸியா கோலா இருக்கும். எல்லா கோலும் டெம்பரரி, முடிஞ்சிடும். ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் மிஞ்சும், ஏமாட்டம் தான் மிஞ்சும். ஆனா அந்த பகவான கோலா வச்சிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் மற்ற கோல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆயிடும். பகவான கோலா வச்சாங்கன்னா they will not lose the life. நம்ம ஜனரலா நினைக்கிறோம், எந்த வேலைக்கு லாய்க்கு இல்லையா, சரி போ இந்த லைன்ல போனி, அப்படி கிடையாது. பகவான கோலா வச்சிட்டோம்னா மற்ற எல்லா வேலையும் என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிச்சு. இஃப் யூ டேக் கேர் ஆஃப் சோல், பாடி வில் பி மெயின்டைன்ட் ஆட்டோமேட்டிக்கலி. ஆன்மாவை நம்ம டேக் கேர் பண்ணோம்னா உடல் என்ன ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா மெயின்டைன் ஆயிடும். நம்ம கவலைப்பட தேவையில்லை. நீங்க நல்லா பகவானுடைய சேவையிலே இருங்க, உங்க உடல்ல அவ்வளவு வியாதி இருக்காது. நீங்க சேவை பண்ற மாதிரி பாடி மூவ் பண்ணிக்கலாம். நல்லா கவனிச்சு பாருங்க, சேவையில் இருக்க பூஜையில கவனிச்சு பாருங்க, பாடி நல்லா இருக்கும். 90 வயசு இருக்கும், நல்லா இருக்கும், பாடி நல்லா இருக்கும். நமக்கே பாடி போயிடுது சீக்கிரமாவே, ஏன்னா நம்ம அந்த சேவையில் இல்லை. ஃபுல்லா பிசிக்கலா சேவை பண்ணிட்டே இருக்கோம்னா அந்த சேவையில் நம்ம வச்சிருப்பார். அட்லீஸ்ட் அந்த சேவை பண்ற மாதிரி நமக்கு இருக்கும். பரிசுடைய உணர்வு வேற வியாதி வரத்தான் செய்யும், வயசான வியாதி வரத்தான் செய்யும், அதை நம்ம தடுக்க முடியாது. ஓகே, அதுதான் இந்த உலகத்தோடைய நேச்சர். ஜன்ம மிருத்து ஜரா வியாதி. அடுத்தது போலாம், 30 போலாம். ஷாய்வேதம் சசர்ஜாக்ரே பகவானாத்மமாயா சரசத் ரூபாய சாசோ குணமாயா குணோ விபோ. சரோஜா மாதா, நீங்க படிக்கிறீங்களா? பௌதீக படைப்பின் ஆரம்பத்தில் தெய்வீக நிலையில் உள்ளவரான பூரண முழுமுதற் கடவுள் வாசுதேவன் நமது சுய அந்தரங்க சக்தியால் காரணம் மற்றும் விளைவு எனப்படும் சக்திகளை படைத்தார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. படிக்கிறீங்களா? பொருளுரை படிக்கிறோம் பிரபு. பொருளுரை. ஜட உலக படைப்பிற்கு தேவையான காரணம் மற்றும் விளைவு ஆகிய இரு சக்திகளும் பகவானாலேயே படைக்கப்பட்டவை என்பதால் அவரது நிலை எப்பொழுதும் தெய்வீகமானதாகும். எனவே அவர் பௌதிக குணங்களினால் பாதிக்கப்படுவதில்லை. அவரது இருப்பு, உருவம், செயல்கள் மற்றும் உபகரணங்கள் ஆகிய அனைத்தும் ஜட படைப்பிற்கு முன்பே இருந்தன. அவர் முற்றிலும் ஆன்மீகமானவரும் பகவானுடைய ஆன்மீக குணங்களில் இருந்து வேறுபட்ட தன்மையை கொண்டுள்ள ஜட உலக குணங்களுடன் அவர் எவ்விதமான தொடர்பும் அற்றவரும் ஆவார். முதல்ல இருக்கும்போது கிருஷ்ண பத்மா இருந்தார். ஓகே, அதனால கிருஷ்ணர் என்ன சொல்லுவோம், பரோ நாராயணா பரோ அவ்யக்தா, எல்லா பரப்பு இருக்க முடியல, எல்லா தோட்டம் இருக்க முடியால கிருஷ்ணர் இருந்தார். அதனால கிருஷ்ணர்கிட்ட அந்த தோட்டம்லாம் தோன்றுது. ஓகே, நம்ம அடுத்தது போலாம். குணேஷு குணவான் இவ அந்தா பிரவிஷ்டா பாதி விஞ்ஞானேன விஜృంభిதா. படிங்க. ஜடப்பொருளை படைத்த பின் பகவான் விரிவடைந்து அதற்குள் பிரவேசிக்கிறார். அவர் ஜட இயற்கை குணங்களுக்குள் இருந்த போதிலும் படைக்கப்பட்ட ஜீவன்களுள் ஒருவராக தோன்றிய போதிலும் அவர் எப்பொழுதும் பரிபூர்ண ஞானத்தை பெற்ற உன்னத நிலையிலேயே இருக்கிறார். பொருளுரை. இவர் படிக்கணுமா? உங்க அப்பா நீங்க படிங்க. பொருள் ப்ராப்பர். The living entities are separated parts and parcels of the Lord.
and the conditioned living entities who are unfit for the spiritual kingdom are strewn within the material world to enjoy matter to the fullest extent. As Paramatma and external friend of the living entities, the Lord, by one of his plenary portions, accompanies the living entities to guide them in their material enjoyment and to become witness to all activities. While the living entities enjoy the material conditions, the Lord maintains his transcendental position without being affected by the material atmosphere. In the Vedic literature, it is said that there are two birds in one tree. One of them is eating the fruit of the tree, while the other is witnessing the actions. The witness is the Lord, and the fruit eater is the living entity. The fruit eater, the living entity, has forgotten his real identity and is overwhelmed in the fruitive activities of the material conditions. But the Lord, Paramatma, is always full of transcendental knowledge. This is the difference between super soul and the conditional soul. The conditional soul, the living entity, is controlled by the laws of nature, while the Paramatma or the super soul is the controller of the material energy. Thank you. ஸோ பார்த்தீங்கன்னா லிவிங் என்டிட்டியில் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டட் பார்ட்ஸ் அண்ட் பார்சல்ஸ். ஓகே, நம்ம பிரிக்கப்பட்ட பகுதிகள், ஆனால் அவட்டேருந்து நம்ம ஆனால் பார்ட்ஸ் அண்ட் பார்சல். பார்ட்னா பிரிச்சணும், பார்சல்னா பிரிக்க முடியாத அங்கம், ஆனால் செப்பரேட்டட். ஓகே, ஸோ ஆனால் நம்ம ஏன் இங்கே எவ்வளோதுக்கு வந்திருக்கோம்னா, நம்ம என்ஜாய் பண்ணுறது தான் இந்த உலகம் பண்ணிட்டோம். நான் என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி நினச்சிட்டோம், அதனால என்ன பண்ணிட்டோம், நம்ம இந்த உலகம் பண்ணிட்டோம். ஆனால் பரமாத்மா அவ்வளோ கருணை நம்ம அவர் என்ன பண்ணார், அப்பா வந்து ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜிலாம் கை பிடிச்சி வந்து கட்டுட்டு டயராக கட்டுறாரு காட்டியா காட்டா, அந்த மாதிரி கூடயே வர பரமாத்மா வந்து நம்ம என்ஜாய் பண்ணும்போதெல்லாம் எல்லாம் கூட வந்து எப்படி என்ஜாய் பண்ணோம். நம்ம சொல்லணும்ல, மறந்து போயிட்டேன், வந்துச்சு இந்த சினிமா போக நினைச்சேன், அதே மாதிரி ஏதோ நினைக்கிறோம் இல்லையா, இது எல்லாமே பரமாத்மா தான் அந்த உந்துதல் கொடுக்குறாரு. எல்லாம் நான் பட்டது எல்லாமே அவர் தான். இதை என்ஜாய் பண்ண நினைச்சேன், இதை நீ மறந்துட்டேன் பண்ணு, எல்லாமே அவர் கைட் பண்றார். அவர் கைட் பண்ணாமல் நம்மளால இந்த உலகத்தை வாழ முடியாது. ஸோ ஹி இஸ் லைக் ஃபாதர் ஒன்லி. ஓகே, ஃபாதர் என்ன பண்றாரு, பிள்ளை கையை பிடிச்சிட்டே கூட்டு போறாரு, அதே மாதிரி அவரும் நம்ம கூடயே வர்றாரு. அதனால எல்லா ஆக்டிவிட்டி பண்ணுமோ அதுக்கெல்லாம் விட்னஸும் அவர் தான். உபதேஷ்டா அனுமந்தாச்ச பர்த்தா போக்தா மகேஸ்வரா பரமாத்மேவி சாப்யுக்தோ தேஹே அஸ்மின் புருஷப்பரா, எல்லாத்துக்கும் அவர் தான் விட்னஸ், அவர் தான் அனுமதி கொடுக்குறாரு. அவர் அனுமதி கொடுக்கல நம்மளால பார்க்க முடியாது. அப்போ கொலை பண்றவனுக்கு அனுமதி கொடுத்தாருல, ஏன் அனுமதி கொடுக்குறாரு அப்படின்னு புதக்கமா செலவழி கேள்வி கேட்பாங்க. ஓகே, இதான் துவக்கமான கேள்விகள் இல்லையா. அவனுடைய ஆசை அவ்வளோ இருக்கு, ரொம்ப பயங்கரமான தீவிரமான ஆசை. அது இல்லைன்னா அவன் தற்கொலை பண்ணிடுவான். அப்பதான் அவர் அப்ரூவ் பண்றாரு. சரி போ, ஆனால் அது ரொம்ப டேஞ்சர் சொல்லுவார், கேட்க மாட்டோம், கேட்கக்கூடிய புத்தி கிடையாது. அதனால தான் நம்ம எப்பயுமே ஆன்மீக கல்ச்சரோட குழந்தைங்களை வளர்க்கணும். ஏன்னா உள்ளே இருந்து பரமாத்மா பேசுவார், மனசாட்சி பேசுவோம். மனசாட்சி கேட்காத யார் கேட்பான் இருப்பான், கிரிமினல் fellow he will not listen. So he will go and கொலை பண்ணிடுவோம். கரெக்டாக இல்லையா? இந்த மாதிரி தான் நடக்குது தப்பு காரியங்கள்லாம். ஆனால் பரமாத்மா உள்ளே இருந்து சவுண்ட் கொடுப்பாங்க, வேணாம் அது பண்ணாத, என்னென்ன என்ஜாய் பண்ணுவோம், நமக்கு என்னென்ன என்ஜாய் பண்ணுமோ அதுக்கு நமக்கு எங்கே கொடுத்துட்டாரு, அதை என்ஜாய் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் அடுத்தவங்க ஜோப்லேருந்து என்ன பண்ணாது நம்ம எடுக்கக்கூடாது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். இதெல்லாம் ஏன் எல்லாம் தெரியாமல் போயிடுச்சு, ஏன் துவிபாத பசுவம் ஆகிட்டாங்க கலியுகத்தில்? ஏன்னா கடவுளை பற்றி சுத்தமாக நாலேஜே கிடையாது. இப்போ எப்படி ஆயிடுச்சா கல்ச்சரு, நீ சம்பாதி நல்லா தெரியுமா, வேலை பார்க்க தெரியுமா, வேலை பாரு சம்பாதி என்ஜாய் பண்ண, அவ்வளோதான், அப்படி ஆயிடுச்சு. அதான் கிருஷ்ணன் இந்த கடவுள் இந்த மாதிரி இன்செக்ஷன்கள் நம்பிக்கை கிடையாது, சுத்தமாக நம்பிக்கை கிடையாது. அதனால என்ன ஆகுதுன்னா, அது ஃப்ரூட்ஸ்லாம் என்ன பண்ணுறோம், குழந்தைங்க மூலமாக ரீட் பண்ணிட்டு இருக்கணும். நிறைய பேர் கெட்டவங்களாம் மாறுறது காரணம் என்ன, கடவுள் நம்பிக்கை சுத்தமாக கிடையாது. ஃபுல்லாக பொறாமை கோபம் இதுலேயே தான் இருக்கிறாங்க அவங்க. ஓகே, கெட்ட காரியம் பண்ணும்போது கூட கெட்ட காரியம் கூட நினைக்க முடியல அவங்களால. ஏன்னா ஏன் நினைக்க முடியல, அந்த பரமாத்மா கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை அவங்களால காது கொடுத்து கேட்க முடியல. அது யாரு தான் கேட்குமா, யாரு சத்து குணத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு தான் கேட்குமா. இந்த மாதிரி கல்ச்சர்டு குடும்பத்துல வளர்றாங்களா, அந்த பசங்க தான் கேட்கும், ஓ இது பண்ண தப்பு இல்லை, அது தப்புன்னே அவனுக்கு தெரியும், அப்பா தெரியும். அதனால யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒழுக்கமான வாழ்க்கையை நடத்த நினைக்கிறாங்க அவங்களாம் என்ன பண்ணணும், இந்த மாதிரி வாழ்க்கையை வச்சுக்கணும். இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தானே அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தானே. இப்போ என்ன பணம் தானே எல்லாம் பெருசு, இதுவா பெருசு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்தவங்க வாழ்க்கையெல்லாம் நல்லா ரிசர்ச் பண்ணி பாருங்க. அவங்க வாழ்க்கை
100% ஃபெயிலியர் தான். ஜெயிச்ச மாதிரி தெரியும் நமக்கு இம்மீடியட்டா, ஆனா போக போக பார்த்தீங்கன்னா மிசரபிளா. ஓகே, ஏன்னா பகவத்கீதை தான் கரெக்ட். எந்த விதமான சாக்ரிஃபைஸும் இல்லைன்னா மகிழ்ச்சி இருக்காது, அமைதி இருக்காது. அதனால அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் யார் வாழ்றாங்களோ அவங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்கும், அமைதி இருக்கும், முன்னேற்றம் இருக்கும். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எப்படி வருது? எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எப்படி வருது? ஒரு கண்ட்ரி ஜிடிபி எப்படி க்ரோ ஆகுது? எப்படி க்ரோ ஆகும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? எல்லாம் பேசுறோம் இல்லையா, ஜிடிபிலாம் பேசுறாங்கல்ல இந்தியா கண்ட்ரியில், எல்லா கண்ட்ரிலையும் பேசுறாங்க எக்கனாமிக் டெவலப் பற்றி. இண்டஸ்ட்ரி ஓப்பன் பண்ணணும் அப்படி பண்ணிட்டாங்கல்ல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? அதான் எப்படி அதை இன்கம் இன்க்ரீஸ் எப்படி இன்க்ரீஸ் நிறைய 24 hours ஒர்க் பண்ண சொல்றாருல நாராயணமூர்த்தி, கரெக்டாக இன்ஃபோசிஸ். என்ன ஒரு அரக்கத்தனமான இது சஜஷன் பாருங்க. இதான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். இது தப்பான நோக்கம். எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அர்த்தாக்கு முன்னால் எனக்கு தர்ம அர்த்த காம மோக்ஷம், இதுதான் லைன். ஆக்சுவலா தர்மம் இல்லைன்னா அர்த்தம் வரவே வராது, எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வரவே வராது. 24 hours வேலை பார்த்தாலும் வராது. ஆக்சுவலா அவர் அப்படிதான் சொல்றாரு, அப்படி வேலை பார்த்தாலும் வராது. என்ன மிஸ்ஸிங்கு? தர்மம் மிஸ்ஸிங். அந்த ஒழுக்கமா இருந்தாதான் அர்த்தம் டெவலப்மெண்ட் வரும். அந்த காலத்துல பாத்தீங்க இந்தியாவில் சொல்ல செழிப்பா இப்ப இருக்கு இந்தியாவில். அப்பெல்லாம் இந்தியாவை பார்த்து எல்லாம் வருவாங்க, ஏன்னா அப்ப எல்லாம் ஒழுக்கமா இருந்தாங்க. அந்த கல்ச்சர் கரெக்டா இருந்தது. பிராமணா, சத்தியா, வைசியா, சூத்ரா, பிரம்மச்சாரி, கிரகஸ்தா, வானப்பிரஸ்தா, சன்னியாஸ், இது இருந்தது கரெக்டா இருந்தது. எல்லா கண்ட்ரிலும் நீங்க வருவாங்க. அவங்க சாப்பிட்ற பிளேட்லாம் கோல்டு பிளேட்ல இருக்கும், வலையெல்லாம் கோல்டு, எல்லாமே கோல்டு, வீட்டுல எல்லாம் கோல்டு. இப்ப எல்லாம் பிளாஸ்டிக். கரெக்டா? அந்த மாதிரி வாழ்க்கை. அதனால எக்கனாமிக் டெவலப்மெண்ட் தான் வரும். தர்மம் ஃபாலோ பண்ணாதான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வரும். ஏதாவது தர்மம் இருக்கும் நிச்சயமா. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலியில எல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே வராங்க. ஏதோ ஒரு தர்மம். ஆனா அவங்களுக்கு என்ன தெரியல, அல்டிமேட் தர்மா வாசுதேவா அப்படின்னு தெரியல. அதனாலதான் நம்ம இந்த வர்ணாசிரம தர்மத்தை விட்டுட்டு நேரா சைத்தன்ய பிரபு என்ன சொல்றாரு, நேரா இதுக்கு வந்துருங்க, ஹரிகிருஷ்ண மந்திரத்துக்கு வந்துருங்க. ஏன்னா திரும்பி பார்க்க முடியாது. நீங்க ஒழுக்கமான பிராமணன் இருந்தாலுமே என்ன பண்ணுவாங்க, யாருமே உங்களை இழுக்க விட மாட்டாங்க. அந்த மாதிரி உலகம் கல்வி அப்படி போயிட்டு இருக்கு பயங்கர. அதனால என்ன பண்ணுவோம், இது ஓட்டத்துக்கு கூட ஓடணும். வித்யாவும் இருக்கும் அவித்யாவும் இருக்கும். வித்யா என்னது? ஆன்மீக எஜுகேஷன். அவித்யா என்னது? மெட்டீரியல் எஜுகேஷன். ரெண்டுமே கத்துக்கணும். இது வேண்டாம்னு சொல்லி முதக்கூடாது. இதுலயும் இருந்து அதுலயும் இருந்தாதான் நம்மளால என்ன பண்ண வெளியே போக முடியும். ஒன்லி ஆன்மீகத்தை மொத்தம் வச்சு என்ன பண்ண முடியாது, நம்மளால கரை சேர முடியாது. அப்படி சேரணும் தான் ரொம்ப பெரிய ஒரு பக்தன், அதுலேயே எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி போயிடணும். அப்படி நம்மளால போக விட மாட்டாங்க. அந்த கழிவுத்துல முடியாது. ஆக்சுவலா ரெண்டுமே இருக்கணும், பேரலா பண்ணிட்டே இருக்கணும் ரெண்டுமே. அதனால கொஞ்சம் இது இருக்கணும் அது இருக்கணும். இதுனா என்ன வேலை பார்க்கறது எல்லாம் இதுலேயே கொஞ்சம் போயிட்டே இருக்கணும். ஓகே, அதே மாதிரி அதுவும் ஆன்மீகத்துல எப்படி இதை ஆன்மீகத்தை லிங்க் பண்றது, இப்படி யார் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வாழ்க்கை சக்சஸ் சொல்லி ஈஷோ பென்சில் கொடுத்துருக்காங்க. இந்த நூல்லாம் படிக்கணும். நம்ம பிரபா எல்லாம் எழுதியிருக்காரு. நம்ம என்ன பண்ண வேணாம், இப்ப எல்லாத்தையும் சர்ச் பண்ண வேண்டாம். நம்ம அவர் சிம்பிள் புக்கெல்லாம் கொடுத்துருக்காரு, அதை படிச்சாலே நமக்கு இந்த டெக்னிக்ஸ்லாம் எனக்கு தெரியும். வாழ்க்கை எப்படி வாழ்றது எல்லாமே கொடுத்துருக்காரு. ஓகே, நம்ம திருப்பி ரிசர்ச்லாம் பண்ண வேணாம். ரிக்வேர் என்ன சொல்லியிருக்காங்க, எஜுர்வேத் என்ன சொல்லி, இதெல்லாம் பட தேவையில்லை. ஓகே, ஒரு புக்கை படிச்சாலே போதும். அடுத்தது 32 போகலாம். ஏதாகி அவஹிதோ வக்னி தாரஷோ ஏகஸ்மயோனிஷோ ஷண்யேவ பாதி விஸ்வாத்மா பூதேஷு ததா புமான். மாதாஜி நீங்க மாதாஜி படிங்க. விறகில் நெருப்பு பரவி இருக்கிறது, அதை போலவே பகவான் பரமாத்மாவின் உருவில் எல்லா பொருட்களிலும் பரவி இருக்கின்றார். எனவே இரண்டற்ற ஒரே பரம்பொருளாக அவர் இருந்த போதிலும் பல வகைப்பட்டவராக காட்சி அளிக்கிறார். பொருளுரை: முழுமுதல் கடவுளாகிய பகவான் வாசுதேவன் அவரது விரிவாக்கங்களில் ஒருவரான பரமாத்மாவின் வாயிலாக ஜட உலகெங்கும் பரவி இருக்கிறார். அணுசக்தியிலும் அவர் பரவி இருப்பதை நன்கு அறிய முடியும். ஜட, சேதனம், புரோட்டான், நியூட்ரான் போன்ற அனைத்தும் பகவானுடைய பரமாத்மா சொரூபத்தின் வெவ்வேறு வடிவங்களே ஆகும். விறகிலிருந்து நெருப்பு வெளிப்படுவது போல் அல்லது பாலிலிருந்து வெண்ணெய் கடைந்தெடுப்பதை போல், குறிப்பாக உபனிஷத்துக்கள் மற்றும் வேதாந்தம் போன்ற வேத இலக்கியங்களில் விவரிக்கப்பட்டுள்ள தெய்வீகமான விஷயங்களை முறையாக கேட்பதாலும் பாடுவதாலும் பரமாத்மாவாக உள்ள பகவானின் இருப்பை உணர முடியும். ஸ்ரீமன் பாகவதம் இந்த வேத இலக்கியங்களின் அதிகாரப்பூர்வமான விளக்க உரையாகும். பகவானை
ஆனந்தி மாதாஜி பகவானி பகவானை பற்றிய உன்னத விஷயங்கள். ஸ்ரீமத் பாகவதம் இந்த வேத இலக்கியங்களின் அதிகாரப்பூர்வமான விளக்குரையாகும். பகவானை பற்றிய உன்னத விஷயங்களை கேட்பதன் மூலமாக அவரை அறிய முடியும். இதுவே தெய்வீகமான விஷயத்தை அனுபவிப்பதற்குரிய ஒரே வழியாகும். விறகில் உள்ள நெருப்பை மற்றொரு நெருப்பால் தூண்டிவிட முடியும். அதை போலவே மனிதனின் தெய்வீக உணர்வை மற்றொரு தெய்வீக அருளினால் தூண்டிவிட முடியும். தெய்வீக அருள் பெற்றவரான ஆன்மீக குருவால் விறகை போலுள்ள ஜீவராசியின் சிரத்தில் உள்ள செவிக்குள் உண்மையான ஆன்மீக விஷயங்களை புகுத்துவதன் மூலமாக அவனுள் உள்ள ஆன்மீக நெருப்பை தூண்டிவிட முடியும். ஆகவே சிரத்தில் உள்ள செவிகளுடன் மட்டுமே உண்மையான ஆன்மீக குருவை அணுக வேண்டுமென எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் தெய்வீக ஈர்ப்பு படிப்படியாக உணரப்படுகிறது. மிருகத்தன்மைக்கும் மனித தன்மைக்கும் உள்ள வேறுபாடு இம்முறையினால் மட்டுமே அறியப்படுகிறது. ஒரு மனிதனால் சரியாக கேட்டறிய முடியும், ஆனால் ஒரு மிருகத்தினால் அது முடியாது. பாத்தீங்கன்னா மிருகத்துக்கு மனிதனுக்கு என்ன வித்தியாசம்? பகவானை பத்தி கேட்க முடியும் மனிதனால, மிருகத்தால முடியாது. ஓகே, அப்படி யாரெல்லாம் கேட்கலாம் அவங்கள என்னது துவிபாத பசு, 2 கால் மிருகன்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. ஓகே, அதனால பகவானை பத்தி கேட்கறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா, ஸ்ரத்தையா யாரு கேட்கிறாங்களோ அவங்க புரிய ஆரம்பிச்சோம். என்ன வேலை பண்ணலாம், நம்ம வேலை பார்த்துட்டு எல்லாம் பண்ணலாம், நம்ம காதுல மாட்டிக்கலாம், எல்லாம் பாட்டு கேட்கறாங்க, அது மாதிரி நம்ம லெக்சர் கேட்கலாம். இந்த மாதிரி பண்ணாலும் யூ வில் அட்வான்ஸ் சோ மச். இந்த யோகி, அந்த சன்னியாசி, ராஜகார பத்தல அது மாதிரி தான். wherever you are you can be a devotee. Okay, but sannyasi is not a devotee. The king was a devotee இல்லையா? அதனால இயர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட், அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். நம்ம அடுத்து 33 போகலாம். அசோகுணமயிர் பாவை பூத சூக்ஷ்மேந்திரியாத்மபிஹி ஸ்வநிர்மிதேஷு நிர்விஷ்டோ புக்தே பூதேஷு தத்குணான். ஜட இயற்கை குணங்களினால் வசீகரிக்கப்படும் ஜீவன்களின் உடலுக்குள் பரமாத்மா பிரவேசித்து ஜீவன்கள் தங்களது சூட்சும மனதினால் இந்த ஜட இயற்கை குணங்களின் பலன்களை அனுபவிக்கும்படி செய்கிறார். பொருளுரை: மிக உயர்ந்த அறிவுள்ள ஜீவனாகிய பரமாவிலிருந்து அற்பமான எறும்பு வரை 84 லட்சம் வகையான உயிரினங்கள் உள்ளன. அவை அனைத்தும் சூக்ஷ்மமான மனம் மற்றும் ஸ்தூலமான ஜட உடல் ஆகியவற்றின் ஆசைகளுக்கு ஏற்ப ஜட உலகை அனுபவிக்கின்றன. ஸ்தூலமான ஜட உடல் சூக்ஷ்மமான மனதின் சூழ்நிலைகளை ஆதாரமாக கொண்டுள்ளது. மேலும் ஜீவராசியின் ஆசைக்கேற்ப புலன்கள் உருவாக்கப்படுகின்றன. ஜீவராசி தன் விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ளும் தகுதியற்றதாக இருப்பதால் பரமாத்மாவாக உள்ள பகவான் ஜட இன்பத்தை ஜீவராசி பெறுவதற்கு உதவுகிறார். ஜீவன் திட்டமிடுகிறான், பகவான் அதை நிறைவேற்றுகிறார். அதாவது ஜீவராசிகள் பகவானின் பின்னப்பகுதிகளாகவார். இதனால் அவர்கள் பகவானுடன் ஒன்றுபட்டவர்களாக உள்ளனர். பல்வேறு வகையான உடல்களில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் தமது மகன்களே என்று பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். மகன்களின் இன்பங்களும் துன்பங்களும் மறைமுகமாக தந்தையின் இன்ப துன்பங்களாகின்றன. இருப்பினும் மகன்களின் இன்ப துன்பங்களால் தந்தை எவ்விதத்திலும் நேரடியாக பாதிப்புறுவதில்லை. அவர் கருணை மிக்கவராக இருப்பதால் ஜீவராசியின் இதயத்தில் அவர் பரமாத்மாவாக இருந்து கொண்டு ஜீவராசி உண்மையான ஆனந்தத்தை நோக்கி திருப்புவதற்கு எப்பொழுதும் முயன்று வருகிறார். ஸோ அதனால 84 லட்சம் உயிரினங்கள் இருக்கு. ஓகே, அதில் ஒரு பாடி செலக்ட் பண்ணி நம்ம கொடுப்பாங்க. அது எப்படி கொடுக்குறாங்க அந்த பாடியை? நம்ம சொல்லலாம், அமெரிக்காவில் நல்ல ஃபேமிலியில் நல்லா பணக்கார குடும்பத்தில் பிறக்கணும் அப்படி நம்மளுடைய கோரிக்கை இருக்கலாம் இல்லையா? ஆனால் நமக்கு என்ன பாடி கிடைக்கும் நம்ம கையில் இருக்கா?
எப்படி கிடைக்கும் நமக்கு பாடி? உடல் கர்மா என்ன பண்ணுமோ அது பேஸ் பண்ணிடும். நம்ம இந்த இந்த பிறவியில நம்ம என்னென்ன என்ஜாய் பண்றோமோ அது நம்மளுடைய முயற்சி கிடையாது. போன பிறவியில உள்ள நல்ல காரியம் எவ்வளவு நல்ல காரியம் பண்ணமோ அதுக்கேற்றாப்படி என்ன பண்ணுவாங்க, இந்த பிறவியில என்ஜாய் பண்ணுவாங்க லைஃப். போன பிறகு நிறைய சேரிட்டி பண்ணிக்கலாம் வச்சுக்கோங்க, இந்த பிறவியில் அவங்க ராஜா மாதிரி இருப்பாங்க லைஃப். அவங்க வேலை ரொம்ப கம்மியாக பார்ப்பாங்க, நிறைய சம்பாதிப்பாங்க. அதுதான் காரணம், நம்மளுடைய திறமையினால நம்ம சம்பாதிக்கல. அது மாதிரி நான் வச்சுக்கணும். ஓகே, இதுதான் உண்மை. வேதங்கள் படிக்கிறது உண்மை. நிறைய படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க கிளர்க்காக இருப்பாங்க. லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து இருப்பான், பெரிய சிஓவாக இருப்பான். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது, படிப்புக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அந்த இது எப்படி வருதான், முந்தின பிறவியில என்னென்ன பரிகாரம் என்னென்ன பண்ணியிருக்காங்களோ, சேரிட்டி பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற அப்படி நம்ம அந்த பிறவி கிடைக்கும். ஓகே, அதனால பெஸ்ட் பிறவி பார்த்தீங்கன்னா பிறவியே இல்லாமல் இருக்குதான் பெஸ்ட். ஏன்னா எல்லா பிறவியும் என்ன இருக்கு, துக்காலயம் அசாஸ்வதம், ஜென்ம மிருத்து ஜரா வியாதி இருக்கு. அது எப்படி பிறவியே இல்லாம பண்ணலாம் நினைக்கிறான்ல, அவன் தான் புத்திசாலி. இந்த உலகத்தையே வாழ்ந்தோம், நல்லா வாழ்ந்தணும். அடுத்த பிறவி நல்ல பிறவியா கிடைக்கணும், இல்லை பிறவி இல்லாம போனதான் பெஸ்ட் 100%. இல்லைன்னா நல்ல பிறவி கிடைச்சோம், தேவர்கள் உடவி கிடைச்சோம், பெரிய பிறவியாக கிடைச்சோம், அதுவும் நெக்ஸ்ட் பெஸ்ட். ஓகே, பெரிய லோகத்துக்கு போயிடலாம், ஜனலோகம் தப்பலோகம். இங்கே கஷ்டப்படணும், அங்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். தேவர்கள் வந்தாங்கன்னா 80 மைல் தூரத்துக்கு மாசம் அடிக்குமா. நம்ம 2 மணி நேரம் வெயில் இருந்தாலே முடிஞ்சது, யாருக்கிட்ட வர மாட்டாங்க. கரெக்டா இல்லையா? நம்ம உடல் அப்படி. ஓகே, இது உடல் சிறப்பு கிடையாது. ஆக்சுவலா தேவர்கள் உடல் பயங்கரம், ரொம்ப எங்காவே இருப்பாங்க. சாகும் போதுதான் அவங்க செத்துருவாங்க, அவ்வளவுதான். they will never become old. அந்த மாதிரிலாம் உலகம் இருக்கு. ஆனா இதை விட சிறப்பான உலகம் வைகுண்ட உலகம். அங்க ஓல்டே ஆக மாட்டாங்க, இறக்கவும் மாட்டாங்க. மேல போக போக அதிகமா நல்லா இருக்கு உலகம். இப்ப நம்மளை விட சொர்க்கலோகம் நல்லா இருக்கும், வசதிகள் எல்லாமே நல்லா இருக்கும். பெண்கள் ஆண்கள் எல்லாருமே நல்லா இருப்பாங்க, நல்லா வாகனம் நல்லா இருக்கும், இதோட சூப்பரா இருக்கும். அதே மாதிரி அதோட அதிகம் என்னது ஜனலோகம், சபலோகம். அதே மாதிரி வரிசை சத்தியலோகம், டாப் மோஸ்ட் லோகத்துல பாத்தீங்கன்னா 3 உலகங்கள் வேலையே கிடையாது. அப்ப தொந்தரவே கிடையாது. மனசு வலிக்குதுன்னா ஒண்ணுமே இருக்காது அங்க. இப்ப மனசெல்லாம் இதாது ஒரு மாதிரி ரொம்ப டல்லா இருக்குன்னா அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது பிரம்மலோகத்துல. ஒரு லோகத்துக்கு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். கீழே பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்றாங்க. நம்ம கீழே இருக்கு பாத்தீங்களா, சுதலோகம் பயங்கர ஹாப்பினஸ். மேலேயே என்ஜாய் பண்றாங்க, கீழே இங்கதான். இதுதான் கர்ம பூமி, நம்ம இருக்கிறத கர்ம பூமி. கஷ்டப்பட்டு உழைச்சாதான் நமக்கு இது. அந்த மாதிரி ஒரு கர்ம பூமி. ஓகே, அதனால ஆனா என்ன டிஸ்அட்வான்டேஜ், மேல போறது கீழே போறது டிஸ்அட்வான்டேஜ்னா என்ன நன்மை தீமைனா, மேல போனா என்ன அவன் கடைசி அந்த கர்மா அந்த அனுபவிச்ச உடனே என்ன அவன் திருப்பி இந்த பூமிக்கு வந்துடும். கீழே இருந்து திருப்பி இந்த பூமிக்கு தான் வரும். பூமியில இருந்து அவுட்டிங் போக முடியும். ஓகே, இல்லைன்னா ரொம்ப மேல போயிடும். பிரம்மலோகம்லாம் போயிட்டீங்கன்னா மேல போக சான்ஸ் உண்டு. அந்த மாதிரி. ஓகே, எப்படினாலும் மேல போனா என்ன பண்ணணும், நல்ல கர்மா பண்ணாதான் மேல போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. ஓகே, அதனால யார் ஒருத்தர் இந்த வாழ்க்கையெல்லாம் என்ஜாய் பண்ணலாம் அதுல என்ஜாய் பண்றாங்களோ அவங்க நிச்சயமா அடுத்த பிறகு எப்படிதான் கிடைக்கும், கீழான பிறகு தான். கீழான பிறகுனா கீழே போகணும் அவசியம் கிடையாது. கீழான பிறகுனா நாய், பூனை, பன்றி இதெல்லாம் கீழான பிறகு. அதுக்கு ட்ரைனிங் பண்ணுவாங்க. ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டர் ஒரு ஜோசியை ப்ரீட் பண்ணார். அவர் பௌதிகவாதி, டிவோட்டிஸ் கிடையாது. அவர் ப்ரீட் பண்றாரு. ஹரே கிருஷ்ணா. அவர் ப்ரீட் பண்றாரு. இந்த மாதிரி இந்த பிரைம் மினிஸ்டர் அந்த அவர் இறந்து போயிட்டார். இவர் இப்ப ஸ்வீடன்ல நாயா பிறந்திருக்காரு. பிரைம் மினிஸ்டர் என்ன ஆயிட்டாரு, நாயா போனா அவருக்கு அப்படி எப்படி பிரைம் மினிஸ்டர் இருந்தாருன்னா எவ்வளவு சுகங்களை அனுப்பிச்சிருப்பாரு. அவர் நாயா அப்படி இருக்க முடியும். அவருக்கு ஸ்வீடன் பிடிக்கணும்டா அந்த பிரைம் மினிஸ்டருக்கு. ஃபாரின் கண்டர் பிடிக்கும், ஃபாரின் மோகம் அதிகம். அவர் தேசப்படலாம் பண்ணியிருக்காரு, பட் ஃபாரின் மோகம் அதிகம். பேர் சொல்ல விரும்பல. அப்புறம் எப்படி ஸ்வீடன்ல நாயா பிறந்தாரு, ஏன்னா ஸ்வீடன் பிடிக்கும். ஆனா அவருக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கு, நாயா பிறகு தான் குவாலிஃபிகேஷன். இப்ப நாயான்னு என்ன பண்ணோம், அதுக்கு செட் ஆஃப் ப்ரொசீஜர்லாம் இருக்கு. அந்த மாதிரி நரவத்துக்குள்ள தள்ளுவாங்க, தள்ளி அந்த மாதிரி நிறைய ட்ரைனிங்லாம் இருக்குங்க. வறுத்த எண்ணெயில் அப்படி நல்ல சூடான எண்ணெயில் வறுப்பாங்க. நிறைய விதமான ட்ரைனிங் பண்ணி கடைசி என்ன பண்ணுவாங்க, நாய் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. அது என்னென்ன சாப்பிட்டா திருப்தியா இருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி கடைசியில் அந்த மாதிரி பறவை கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் ட்ரைனிங் நடக்கும். ஓகே, அதனால கீழே பறவை போனாலும் மேலே பறவை போனாலும் கடைசி என்ன ஆகணும், மனித பறவை வந்துதான் ஆகணும். அதான் என்ன சொல்லுவோம், இதை வீல் மாதிரி போய்கிட்டே இருக்கும், சுழற்சியா போயிட்டே இருக்கும். இதுல இருந்து விடுபடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஈஸி கிடையாது. அதனால இந்த கலியுகத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா. எப்படி ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. எல்லா
எல்லாத்துக்குமே யுனிவர்சல் ப்ராப்ளம், எல்லாத்துக்குமே ஒரே மந்திரம் தான், ஒரே சொல்யூஷன் தான், அது மந்திரம் தான். ஓகே 34 போலாம். பாவ்யதி யேஷு சத்வேன லோகான் வை லோகபு பாவனஹ லீலாவதார அனுருத்தோ தேவத்ரியான் நராதிஷு. அதான் சார் படிங்க. இவ்வாறு தேவர்கள், மனிதர்கள் மற்றும் மிருகங்கள் வசிக்கும் எல்லா கிரகங்களையும் பிரபஞ்சங்களின் எஜமானரான பகவான் பராமரிக்கிறார். அவர் அவதாரங்களை ஏற்று தூய சத்துவ குணத்தில் இருப்போரை மீட்பதற்காக லீலைகளை புரிகிறார். எண்ணற்ற ஜட பிரபஞ்சங்கள் உள்ளன. அவை ஒவ்வொன்றிலும் வெவ்வேறு இயற்கை குணங்களை கொண்ட வேறுபட்ட ஜீவராசிகள் வசிக்கும் எண்ணற்ற கிரகங்கள் உள்ளன. அவற்றிலுள்ள எல்லா உயிரினங்களுக்கும் இடையிலும் பகவான் விஷ்ணு அவதரிக்கிறார். பகவானின் பரலோகத்திற்கு திரும்பச் செல்லும் ஆசையை உண்டாக்குவதற்காகவே அவர் தமது உன்னதமான லீலைகளை உயிரினங்களுக்கு இடையில் நிகழ்த்துகிறார். பகவான் தனது ஆதியான தெய்வீக நிலையை மாற்றிக் கொள்வதில்லை. ஆனால் குறிப்பிட்ட நேரத்திற்கும் சூழ்நிலைகளுக்கும் சமூகத்திற்கும் ஏற்றவாறு வெவ்வேறு உருவங்களில் அவர் அவதரித்ததாக தோன்றுகிறது. தமிழ் தான் மாதாஜி கொடுக்குறாங்க பாருங்க. மாதாஜி கொடுக்குறாங்க பாருங்க. தமிழ்ல படிங்க. கொடுக்குறாங்க வாங்கிக்கோங்க. சில சமயங்கள் அவர் தாமாக அவதரிக்கின்றார் அல்லது அவரது சார்பாக செயலாற்றுவதற்காக பொருத்தமான ஒரு ஜீவராசிக்கு அதிகாரம் இருக்கிறார். ஆனால் இவ்விரண்டு விஷயங்களிலும் நோக்கம் ஒன்றுதான். துன்பத்தில் ஆண்டுள்ள ஜீவராசி மீண்டும் பகவானின் திருத்தலத்திற்கு திரும்பிச் செல்ல வேண்டும் என்று பகவான் விரும்புகிறார். ஜீவராசிகள் ஆனந்தத்தை தேடி அலைகின்றன. ஆனால் இதை பிரபஞ்சத்தில் உள்ள எந்த மூலையிலும் தேடி கண்டுபிடிக்க முடியாது. பாத்தீங்களா, ஆனந்தம் எங்கேயுமே கிடையாதா? இந்த உலகம் பேர் என்ன? துக்க ஆலயம். வச்சுக்கோங்க, ஏன்னா எங்கேயுமே கிடையாது, ஆனந்தம் கிடையாது. நம்ம நினைச்சுக்கலாம் ஆனந்தம் சொல்லி. பட் யூ வில் ஒன்லி திங்க் இன் தி ஃபியூச்சர் ஒன்லி வில் பி ஹாப்பி. நீ சின்ன வயசுல யோசிச்சு பாருங்க, ஐ வில் பி ஹாப்பி இஃப் ஐ பிகம் லைக் தட். ஐ வில் பி ஹாப்பி அப்படின்னு தான் சொல்லுமே தவிர அந்த பொசிஷன் வந்த பிறகு வில் நாட் பி ஹாப்பி. இட் இஸ் ஒன்லி இன் தி ஃபியூச்சர். படிக்க போகும். ஜீவராசி விரும்பும் நித்தியமான ஆனந்தம் பகவானின் ராஜ்யத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடியதாகும். ஆனால் பௌதிக குணங்களால் ஆளப்படும் மறதியுள்ள ஜீவராசிகள் பகவானின் ராஜ்யத்தை பற்றி எந்த தகவலையும் அறிந்திருக்கவில்லை. ஆகவே பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தமது ராஜ்யத்தை பற்றிய செய்தியை பரப்புவதற்காக வருகிறார். அவர் தாமாக ஒரு அவதாரமாகவோ அல்லது பகவானின் நல்ல மகன் எனப்படும் அவரது உண்மையான பிரதிநிதியின் மூலமாக வருகிறார். இத்தகைய அவதாரங்கள் அல்லது கிருஷ்ணரின் புத்திரர்கள் மனித சமூகத்தில் உள்ளவர்கள் மட்டும் பகவானை அடைய வேண்டும் என்பதற்காக பிரச்சாரம் செய்யவில்லை. இவர்கள் தேவர்களுக்கிடையிலும் மனிதர்களுக்கிடையிலும் மற்ற எல்லா உயிரினங்களுக்கு இடையிலும் கூட பிரச்சாரம் செய்கின்றனர். இதுல பாருங்க, தேவர்களுக்கும் ப்ரீச் பண்றாங்க. அப்ப மேல நமக்கும் வணங்குறோம்னா தேவர்கள், இந்திரன், சந்திரன், இவங்களாம் எதை கேட்டகிரி தான். நல்ல காரியம் பண்ண, ரொம்ப நல்ல காரியம் பண்ண இந்திரன் ஆயிடும். அந்த மாதிரி அவங்களுக்கும் ஆசை இருக்கு. தே ஆர் நாட் ஃபுல் டிவோட்டிஸ். அதனால அவங்களால போக முடியாது. ஒரு கிருஷ்ணர் வந்து ஒரு எறும்பை பார்த்து சிரிச்சார் இல்லையா? ஏன் அந்த எறும்பை பார்த்து சிரிக்கிறாரு? அந்த எறும்பு 21 முறை இந்திரனாகி திருப்பி எறும்பாகி இருக்கிறார். அந்த மாதிரி. ஓகே, அடுத்தது போலாம். தேர்ட் சாப்டர் ஒரு ஸ்லோகம் படிக்கலாம். ஸ்ருதவாச ஜக்ருஹே பௌருஷம் ரூபம் பகவான் மகதாதிபிஹி சம்போதம் ஷோடசகாலம் ஆதௌ லோகஸ் சுசுக்ஷயா. படிங்க. Translation படிங்க. பர்பட் படிக்கணும். Translation. Sutta said, in the beginning of the creation, the Lord first expanded himself in the universal form of the Purusha incarnation and manifested all the ingredients for the material creation. And thus, at first there was this creation of the 16 principles of material action. This was for the purpose of creating the material universe. Okay. பர்பட் மாதாஜி. ஸ்வேதா மாதாஜி படிங்க. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தமது விரிவகங்களை பரவச் செய்வதன் மூலமாக
ஜட பிரபஞ்சங்களை பராமரிக்கிறார் என்று பகவத்கீதை குறிப்பிடுகின்றது. எனவே இப்புருஷ அவதாரமானது அதே கொள்கையையே உறுதி செய்கின்றது. வாசுதேவன் அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே முதற் கடவுள் ஆவார். அவர் வசுதேவ மகாராஜன் அல்லது நந்த மகாராஜனின் புதல்வர் என புகழப்படுகிறார். அவர் ஐஸ்வர்யங்கள், சக்திகள், புகழ், அழகு, அறிவு மற்றும் துறவு ஆகிய அனைத்திலும் பூரணமானவராவார். அவரது ஐஸ்வர்யங்களில் ஒரு பாகம் அருவ பிரம்மாகவும் மற்றொரு பாகம் பரமாத்மாவாகவும் தோன்றியுள்ளன. முழுமுதல் கடவுளாகிய ஸ்ரீ கிருஷ்ணரின் அதே புருஷ அம்சம்தான் பகவானின் மூல பரமாத்ம வடிவமாகும். ஜட சிருஷ்டியில் 3 புருஷ அவதாரங்கள் உள்ளன. மேலும் காரணோதஸ்த சாயி விஷ்ணு எனப்படும் இவ்வுருவம்தான் இம்மூன்று அம்சங்களில் முதலானதாகும். மற்றவை கர்ப்போதக சாயி விஷ்ணு என்றும் ஷீரோதக சாயி விஷ்ணு என்றும் அறியப்படுகின்றன. இவற்றை நாம் ஒவ்வொன்றாக அறிவோம். இந்த காரணோதக சாயி விஷ்ணுவின் மயிர்துவாரங்களில் இருந்துதான் எண்ணற்ற பிரபஞ்சங்கள் உற்பத்தியாகின்றன. மேலும் ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்குள்ளும் பகவான் கர்ப்போதக சாயி விஷ்ணுவாக நுழைகிறார். In the Bhagavad Gita, it is also mentioned that the material world is created at certain intervals and then again destroyed. This creation and destruction is done by the Supreme Will because of the conditioned souls or the Nitya Baddha living entities. The Nitya Baddha or the eternal conditioned souls have the sense of individuality or ahankara which dictates to them sense enjoyment which they are unable to have constitutionally. The Lord is the only enjoyer and all others are enjoyed. The living beings are predominated enjoyers, but the eternally conditioned souls forgetful of this constitutional position, have strong aspirations to enjoy. The chance to enjoy matter is given to the conditioned souls in the material world, and side by side they are given the chance to understand their real constitutional position. Thank you. Hare Krishna. So பாத்தீங்கன்னா நிறைய தத்துவம் இருக்குல்ல, ரொம்ப கஷ்டமான படிக்கலாம், மெதுவாக படிக்கலாம். நிறைய விதமான அவதாரம் இருக்கு. ஃபர்ஸ்ட் அவதாரம் வந்து புருஷ அவதாரம். புருஷ அவதாரத்தை பார்த்தீங்கன்னா காரணோதக சாய் விஷ்ணு, கர்ப்போதக சாய் விஷ்ணு, சீரவோதக சாய் விஷ்ணு. காரணோதக சாய் விஷ்ணு வந்து மிகப்பெரிய கடல், இமேஜினே பண்ண முடியாது. இப்போ யூனிவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கடல் இருக்கு இல்லையா, நமக்கு தெரிஞ்ச இந்த பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், இந்திய பெருங்கடல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ரொம்ப ஜுஜிப்பியான ஒரு கடல். ஏன்னா எத்தே ஒரு சின்ன புள்ளிமா இருக்குது யூனிவர்ஸ்ல. நான் சொல்றது கர்ப்போதக சாய் விஷ்ணு பார்த்துருக்காரு இல்லையா, அந்த ஓஷன் பார்த்தீங்கன்னா 2 பில்லியன் மைல், 2 பில்லியன் மைல், 2 பில்லியன் மைல்ஸ் இமேஜினே பண்ண முடியாது. அவ்வளோ டெப்த் பார்த்தீங்கன்னா 2 பில்லியன் மைல் டெப்த். அதுல விஷ்ணு பத்திருக்கிறார், கர்ப்போதக சாய் விஷ்ணு. நம்ம பார்க்கடல பார்க்கறோம் இல்லையா, அது எந்த விஷ்ணுனா ஷீரவதக சாய் விஷ்ணு. அவர் பார்க்கடல இருப்பார், அது ஒரு பிளானட். இந்த கர்ப்போதக சாய் விஷ்ணுவுடைய வயிற்றுல இருந்து, நாபில இருந்து ஒரு ஸ்டெம் வரும். அந்த ஸ்டெம்முக்குள்ள எல்லா பிளானட்டும் இருக்கு, எல்லா இதுவும் இருக்கு. உங்களுக்கு ஷேர் போட்டோம் எல்லா பிளானட்டும் அதுதான் இருக்கு. ஓகே, இதுல வந்து இந்த ஒரு பிளானட் வந்து ஆன்மீக லோகம், அது ஸ்வேதா தீபம் சொல்லுவோம். அந்த பிளான்ட்டுக்குள்ள போக முடியாது. பார்க்கணும்ல, இந்த தேவர்கள்லாம் வெளியே இருந்தா ப்ரே பண்ணணும். புருஷ பாடுறாங்க இல்லையா, வெளியே இருந்து ப்ரே பண்ணணும்னா அவர் வருவார். ஒரு வாய்ஸ் தான் கேட்கும். பிரம்மாவோட இதயத்துல சொன்ன உடனே அதான் டெமிகாட் சொல்வார். டெமிகாட்ஸ் கேட்கவும் செய்யாது. அவ்வளோ ஒரு விசேஷமான இடம். ஓகே, இந்த மாதிரி ஷீரோதக சாய் விஷ்ணுவோடைய விரிவாங்கம் தான் பரமாத்மா. இந்த வெளியில இருக்காரு இல்லையா, இந்த கர்ப்போதக ஓஷன்ல படுத்திருக்காரு இல்லையா, அதுக்கு வெளியில பெரிய ஓஷன், காரண ஓஷன். அதுல ஒரு ஓஷன்லயும் இந்த யூனிவர்ஸ் இருக்குல்ல, மறந்துட்டு இருந்தோம். மறந்துட்டு ஒரு யூனிவர்ஸ் இந்த யூனிவர்ஸ் எப்படி வருதுன்னா, இந்த காரண ஓஷன்ல படுத்திருக்காருல காரணோதக விஷ்ணு, அவருடைய ஒரு உடம்புல இருந்த மூச்சு விடணும், மூக்குல அவருடைய போர்ல எல்லாம் அவர் மூச்சு விடுவார். அந்த போர்ல யூனிவர்ஸ் வரும். அவருடைய ஒரு மூச்சு காலம் தான் பிரம்மாவுடைய ஆயுள். அப்ப யோசிச்சு பாருங்க, அவருடைய மூச்சு எப்படி இருக்கணும். ஒரே மூச்சு தான், ரேசகம் கும்பகம்
போறது கரெக்டா. கும்பகம்னா ஸ்டே பண்ணி வச்சுக்கிறது. நம்ம கும்பகம் 2 minutes மேக்ஸிமம் 5 minutes. சில முனிவர்கள்லாம் அந்த தண்ணிக்குள்ளே இருப்பாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கும்பகம் பண்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உயிர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அப்ப இந்த விஷ்ணுவோடைய கும்பகம் எப்படி? பிரம்மாவுடைய லைஃப் டைம். அப்ப என்ன அர்த்தம்? பிரம்மாவுடைய லைஃப் டைம் வந்து ரொம்ப கோடிக்கணக்கான வருடங்கள். ஒரு 12 hours 430 crore years. நம்மளுடைய இயர்ல 430 crore years 12 hours பிரம்மா. 50 வயசுல இருக்காரு பிரம்மா. இப்ப 51 வயசு, 50 வயசு முடிஞ்சது ஃபர்ஸ்ட் டே. இப்ப அந்த மாதிரி நம்மளுடைய நீர்க்கு மொழி மாதிரி தான் நம்மளுடைய பறவைகள்லாம். இந்த மாதிரி பிரம்மாவுடைய வாழ்நாள் வந்து இந்த விஷ்ணுவுக்கு எப்படியா ஒரு பிரீத். அப்ப அந்த விஷ்ணு எப்படி இருப்பார்? பேர் மகாவிஷ்ணு. நிறைய விஷ்ணு இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சது விஷ்ணு ஒன்றுதான் தெரியும். காமதசாய் விஷ்ணு இருக்காரு, சிவபதசாய் விஷ்ணு இருக்காரு, சீரபதசாய். இவங்க தோற்றம் யாரு? நாராயணா. இந்த நாராயணா சங்கர்ஷ்ல இருந்து வராரு. அந்த சங்கர்ஷ்னா வந்து இன்னொரு சங்கர்ஷ்னா, வாசுதேவ சங்கர்ஷனா பிரத்யும்னா அனிருத்தா. அந்த சங்கர்ஷ்னா இன்னொரு போடுறவர்கள். வாசுதேவ சங்கர்ஷனா பிரத்யும்னா அனிருத்தா. அந்த சங்கர்ஷன் நாராயணன். நாராயணன் சதாசிவம். அவர்கிட்ட யார் வர்றாங்க? மகாவிஷ்ணு வராது. அப்ப எவ்வளவு எக்ஸ்பேண்ட் ஆகி வருங்க பாருங்க. அந்த மகாவிஷ்ணு இருந்து யார் வர்றா? கர்ப்பதகசாய விஷ்ணு. அந்த கர்ப்பதக விஷ்ணு வந்து சீரவதகசாய விஷ்ணு. அவர்தான் பரமாத்மா இருக்கார். நம்ம சொல்றோம் இன்னொரு இன்கார்னேஷன் வராது சொல்றாங்கல்ல. இந்த சீரவதகசாய விஷ்ணுலாம் இன்கார்னேஷன் வருவார். இந்த வாமன அவதாரம் எல்லாம் வர்றாங்க இல்லையா, இதெல்லாம் இவர் மூலமா வரும். இதுதான் நம்ம விஷ்ணு விஷ்ணு சொல்லுவோம். படத்துல காட்டும் போது என்ன காட்டுவாங்க? பார்க்கடல்ல படுத்திருக்கா லட்சுமி வந்து காலை பிடிச்சி, இதெல்லாம் வந்து சீரவதகசாய விஷ்ணு. அப்போ ஒரு யூனிவர்ஸ்லயும் 2 விஷ்ணு இருப்பாங்க. கர்ப்பதகசாய விஷ்ணு, சீரவதகசாய. இந்த விஷ்ணு இந்த யூனிவர்ஸ் வந்து ஒரு எள்ளு மூட்டை. அந்த எள்ளு எவ்வளவு எள்ளு கனெக்ட் பண்ண முடியுமா? எத்தனை எள்ளுன்னு சொல்லி என்ன முடியுமா? அந்த மாதிரி யூனிவர்ஸ் தான். அப்ப எவ்வளவு விஷயம் இருப்பாங்க, இவ்வளவு விஷயம் இருக்காங்க. எல்லாத்தையும் ஒரு சிவன் இருப்பாரு, பிரம்மா இருப்பார். அந்த யூனிவர்ஸோடைய சைஸ் பொறுத்து பிரம்மாவுடைய தலை. இங்க 4 தலை, அதே மாதிரி நிறைய தலை, 1000 தலையெல்லாம் இருக்காங்க பிரம்மா. பெரிய யூனிவர்ஸா இருக்கும். இந்த மாதிரி பிரபஞ்சங்களுக்கு வந்து அந்த யூனிவர்ஸ்ல 1 டைம் தான் கிருஷ்ணன் வருவார். அந்த கிருஷ்ணன் இருந்து பலராம் வராரு, பலராம் தான் சங்கர்ஷ்ணா வராரு. இப்படிதான் எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஓகே. ஆனா விஷ்ணு தத்துவத்துல சண்டை போடக்கூடாது யார் பெருசுன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும், தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். ஓகே. ஸோ இப்போ அப்போ எதுக்கு இந்த பௌதிகம் படைச்சிருக்காங்கன்னா, இந்த பௌதிகம் வந்து பௌதிக வந்து என்ஜாய் பண்ணணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான டிசைர் எல்லாருமே. இங்கே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே என்ன இருக்கு? என்ஜாய் பண்ணணும்னு டிசைர் எல்லாருமே இருக்கு. எனக்கு கிடையாதுங்க அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. இப்பயே நாளைக்கே வந்து கிருஷ்ணர் வந்து கூப்பிட்டு சரி நீ வா போகலாம், கோலபந்தர் போகலாம் வா அப்படின்னா நம்ம ரெடியாக கிடையாது. நம்ம டெடிகேட் நம்ம சொல்லிக்கலாம், ஐயோ எனக்கு ரொம்ப இதாக இருக்கு, நான் உடனே நீ கூப்பிட்டா நான் ரெடி நம்ம சொல்லலாம். பட் ஆனால் we are not ready. We have a strong desire to enjoy. நம்மளோட டிசைர் வந்து நமக்கே தெரியாது ஆக்சுவலாக. இந்த மாதிரி என்ஜாய் பண்ணனாலும் அந்த மாதிரி ஒரு குடும்ப சூழ்நிலை நம்ம வச்சிருக்காரு கிருஷ்ணர். ஓகே. நம்ம வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, கிருஷ்ணரை ப்ளேம் பண்ண முடியாது. நான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டு, எனக்கு சுற்றி இருக்கிறதா ரொம்ப மோசம் அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, ப்ளேம் பண்ண முடியாது. நம்மளுடைய என்ஜாய்மெண்ட்டுக்கு ஏற்ற என்ன பண்ணியிருக்காரு கிருஷ்ணன்? அந்த இடத்த நம்ம கருணையோட கொடுத்துருக்கிறார். அந்த சிச்சுவேஷன் என்ன பண்ண நம்ம கிருஷ்ணன் நினைக்க 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 என்ன ஆகிடும், கிருஷ்ணனை போயிருவோம். கிருஷ்ணனுக்கு தூக்க தெரியாது நம்மள அந்த சிச்சுவேஷன் தூக்கிறதுக்கு. ஈஸியாக தூக்கி இன்னத்தை வச்சிருவார். அப்போ யார் காரணம் அந்த சிச்சுவேஷன் மாறாமல் இருக்கிறதுக்கு? நம்ம தான் காரணம். இதில் கிருஷ்ணனை பிளேம் பண்ணி ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஓகே. We have a strong desire to enjoy in certain way. Maybe our way, my way and your way may be different. நீங்கள் அப்படி என்ஜாய் பண்ண நினைக்கிறீங்க, நான் வந்து விஷ்ணு சாஸ்திரம் பாடிட்டு என்ஜாய் பண்ண நினைக்கிறேன். அவ்வளோதான் வித்தியாசம் இருக்கு. ஓகே. You want to drink and enjoy. But both purpose என்னது? என்ஜாய் பண்ணணும். I want to enjoy this way. You want to enjoy that way. That's why we have fights. I'll say Krishna's name and I'll continue the fighting. இது தப்பு. ஓகே. ஆனால் உண்மையிலே நமக்கு டிசைர் எப்போ இல்லாமல் கிருஷ்ணா தான் வேணும்னு சொல்லி ருக்மிணி மாதிரி வந்துட்டோமோ அப்போ கிருஷ்ணா பண்ணுவார், ருக்மிணி எப்படி தூக்கணும் அதே மாதிரி நம்ம தூக்கிடுவார். இல்லை அந்த சிச்சுவேஷனை மாற்றிடுவார். புரியுதா உங்களுக்கு? அதனால நம்ம வந்து என்ஜாய் பண்ணணும்னு ஒரு ஸ்ட்ராங் நோக்கம் இருக்கனால நம்ம நித்திய பந்தா கடைசியில என்ஜாய் பண்ண உடனே அக்பர் சொல்லுவார் பீர்பால்கிட்ட, வயசாயிட்டா என்ஜாய் எல்லாம் போயிருங்க அப்படின்பார். பீர்பால் இல்லைன்னு சொல்லுவார். அக்பர் வந்து இல்லை நீங்க சொல்றது எப்படி ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்பார். பீர்பால் ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட். ஓகே. அந்த காலத்து பிராமணா. ஓகே. வெரி இன்டெலிஜென்ட் பர்சன். அவர் என்ன பண்ணுவாரு, நீங்க ஒரு நாள் கூப்பிடுவார், அக்பர் நீங்க வாங்க வெளியே போறாரு. அக்பர் தெரியும் பீர்பால் வந்து லேஸ்பட்டாலும் கிடையாது, ரொம்ப புத்திசாலியெல்லாம் அவர் கூப்பிட்ட உடனே வருவார். அவர் அப்போ வரும்போது நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய எங்கு டாக்டரை கூப்பிட்டு வாங்கணும், எங்கு மகளை இளமையான மகளை கூப்பிட்டு வாங்க. சரி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வர எங்க பண்ணா ஒரு படுத்த படுக்கையில இருக்கிற ஒரு ஆள்கிட்ட போய் பார்க்க போவாங்க. ஓகே.
அவர் நோயப்பட்டு படுத்த படுக்கையில இருக்கிறார். அவர் என்ன பண்ணுவாரு? எந்திரிக்கவும் முடியாது, பார்க்க தான் முடியும். அவ்வளோதான். பீர்பால் அக்பர் அவருடைய பொண்ணு எங்க டாக்டர். இந்த வயசானுடைய கண்ணி யார் மேல தான் இருக்கும்? அது எங்க டாக்டர். பீர்பால் கடை கட்ட பாத்தீங்களா? வயசான எல்லாம் ஆசையும் போனீங்களா, அது போயிடுச்சு. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸே கிடையாது. இப்போ அவருக்கு ஆசை இருக்கு. That's why he has the next birth. பரமாத்மா கருணையோட அடுத்த பிறவி வழங்குறாரு. இவன் வாய் தான் சொல்லுது மோட்சம் கொடுத்துருங்க, ஐயோ நான் போயிருவேன் எனக்கு போகுது. ஏன்னா இது பாடி யூஸ்லெஸ், என்ஜாய் பண்ண முடியாது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு இந்த பாடி. அடுத்த பாடி கிடைக்குன்னா உனக்கு நல்ல பிறவி நல்ல இது கிடைக்குன்னா இது பண்ணாதான் கிடைக்கும். எந்த காய்க்கு விரட்டும் போது கூட காயை நக்கிட்டு விரட்டேன்னா எப்படி கிடைக்கும் அடுத்த பிறவி நல்ல பிறவியா? You will not get. Sacrifice, charity, tapasya மூணுமே இருந்தாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? அடுத்த பிறவி நல்ல பிறவியா கிடைக்கும். ஓகே, இந்த மூணுமே இஸ்லாம்ல இருக்கு. எப்படி இருக்கு? சாக்ரிஃபைஸ், சேரிட்டி, தபஸ்யா. தபஸ்யாக்குன்னு பார்த்தோம், கரெக்டா? என்ன தபஸ்யா பார்த்தோம்? மாலைகள் சாண்ட் பண்றது, நம்ம சீக்கிரம் தெரிக்கிறதுலாம் தபஸ்யா. இதனால பிரயோஜனம் கிடையாது. இமீடியட் என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம், டிகிரி பிடிச்சா வேலை கிடைக்கும். இது என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது, தபஸ்யா. இது ஹையர் கான்சியஸ்னஸ். அது முடிஞ்சது. சேரிட்டி என்ன பண்றோம் நம்ம? We are giving பிரசாதம். We are making பிரசாதம், right? கல்வி, இந்த புக் இருக்கு இல்லையா, புக்கை வாங்கி அடுத்த கொடுக்குறோம். பைசா கம்மியா இருக்கு, 200 ரூபா புக், 250 ரூபா புக்கு, 100 ரூபா இருக்கு சார், சரி வச்சுக்கோ போ. நானும் சாக்ரிஃபைஸ் என்ன பண்றோம் நம்ம? மூணாவது சாக்ரிஃபைஸ் என்ன பண்றோம்? சாக்ரிஃபைஸ்னா என்னது? உழைக்கிறது கிடையாது. கண்டிப்பா உழைச்சி குடும்பத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்றேன், அது ஒரு சாக்ரிஃபைஸ் தான். அது ரொம்ப லோயஸ்ட். என்ன சாக்ரிஃபைஸ் என்னது? கிருஷ்ணரை திருப்திப்படுத்தினா அது ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இதுல இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க, இது எப்படிங்க சாக்ரிஃபைஸ் ஆகும்? திஸ் இஸ் கால்ட் சாக்ரிஃபைஸ். சாக்ரிஃபைஸ் என்னன்னா எது வந்து விஷ்ணுவை திருப்திப்படுத்துதோ அந்த சாக்ரிஃபைஸ். ஓகே, இந்த மந்திரம் சொன்னா விஷ்ணுவை திருப்திப்படுத்துது, அவ்வளவுதான். யூ டோன்ட் ஹேவ் எனி மணி வேஸ்டட். ஜஸ்ட் சாண்ட் பண்ணாலே போதுமா? இதான் சாக்ரிஃபைஸ்? ஆமா, இதான் சாக்ரிஃபைஸ். நல்லா வச்சுக்கோ, சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் ரெயின் வரும். இந்த மந்திரம் சொல்ல சொல்ல என்ன யஜ்ஞம் பண்ண பண்ண என்ன ஆகும்? ரெயின் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. Then trees will sustain that water. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? ஆனால் அந்த சுழற்சிக்கு எது காரணம்? சாக்ரிஃபைஸ் தான் காரணம். சாக்ரிஃபைஸ், சேரிட்டி, தபஸ்யா மூணுமே என்ன பண்ண நம்ம பண்ணணும். இல்லைன்னு என்ன பண்ண முடியும்? நம்ம இந்த 84 லட்சம் உயிரினங்கள்லாம் சுத்திட்டே இருக்க முடியாது, நித்திய பத்தாம இருக்க முடியாது. நம்மளால இந்த உலகத்தை விட்டு போக முடியாது. அக்பர் பீர்பால் கதை பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம், கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். எனக்கு கேள்வி இல்லைன்னா பாயிண்ட்ஸ் போகலாம். ஈஸ்வரி மாதாஜி பாயிண்ட் சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வாசுதேவரும் அனைத்திற்கும் மூல காரணம் தர்மம், அவர் அன்பு தொண்டு செய்வது. ஹரே கிருஷ்ணா. வாசுதேவ கிருஷ்ணர் தான் எல்லாத்துக்குமே மூலம். எல்லா அவதாரத்துக்கும் மூலம் வந்து வாசுதேவ கிருஷ்ணர் தான் சொல்றாங்க. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே வெரி நைஸ். சரோஜா மாதாஜி. தேவர்கள், மனிதர்கள், மிருகங்கள் எல்லாரும் வசிக்கிற அந்த கிரகங்களை பிரபஞ்சங்களுக்கு எஜமானரா பகவான் தான் பராமரிக்கிறார் எல்லாத்தையும். அவர் அவதாரங்களை ஏற்றுக்கிட்டு தூய சத்வ குணத்துல இருப்பவங்களை மீட்பதற்காகத்தான் அவர் லீலைகளை புரிகிறார் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னா, நம்ம எந்த குணத்துல இருக்குமோ அதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும். தமோ குணத்துல இருக்க என்ஜாய் பண்ண முடியாது. they will be சோம்பேறியா இருப்பாங்க. they will sleep only. they cannot enjoy. டிஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் வாழ்க்கை ஃபுல்லா. ரஜோ குணத்துல என்ன பண்ணுவாங்க? சாதிக்கணும்னு நினைப்பாங்க. பிகினிங்ல நல்லா இருக்கும், எண்ட்ல வந்து டிஸ்ட்ரெஸ் வரும். இந்த சத்த குணத்துல இருக்காங்களா அவங்க தான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க லைஃப்ல. அதனால சத்த குணத்துக்கு மேக்ஸிமம் வர ட்ரை பண்ணும். ஓகே, லைஃப் என்ஜாய் பண்ணாலுமே நான் சத்த குணத்துல இருக்கும் தான் என்ஜாய் பண்ண முடியும். அதவே they cannot enjoy life also. அவே நீங்க சொல்லுங்க bro. பிரபுஜி, சத்வகுணம் தூய சத்வகுணம்னு ரெண்டா இருக்கா? ஆமா, சூரிய சத்துவம் வந்து என்னன்னா சுத்த சத்துவங்கிறது. சுத்த சத்துவங்கிறது என்னன்னா சிவன் வந்து அதெல்லாம் இருப்பார். ஓகே, சுத்த சத்வா வந்து பக்தர்கள் இருக்குது. பக்தர்கள்னா என்ன சொல்றது? நம்ம வந்து பிராக்டிசிங் டிவோட்டி. ஓகே, பக்தர்கள் நம்ம எல்லாம் நம்ம நினைச்சக்கூடாது. நம்மள என்னது? பிராக்டிசிங் டிவோட்டிஸ், அவ்வளவுதான். ஆமா, நம்ம இன்னும் குணங்கள், ஆமா குணங்கள் இன்னும் தாண்டல. நம்ம சத்தகுணம், ரஜோகுணம், தமகுணத்தை நம்ம இன்னும் தாண்டல. நான் புரியல, நம்ம என்ன வைஷ்ணவ ஆகல. வைஷ்ணவ ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நம்ம என்ன நினைக்கூடாது? எல்லாம் படிச்சு கிளாஸ் மேல படிச்சு நம்ம அங்க போயிட்டு ஈக்குவேட் பண்ணிடணும். மனசு ஈக்குவேட் பண்ணிடணும்.
நம்ம வைஷ்ணவ ஆகிட்டோம் அவங்களாம் கர்மியா இருக்கும் அப்படி கிடையாது. ஓகே, நம்மளும் நமக்கு தெரிஞ்சிருச்சு நம்ம முட்டாள்னு, அவங்களுக்கு தெரியல முட்டாள், அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே, அதனால நம்ம வந்து என்ன பண்ணுறோம், தூய சத்துவத்துக்கு வர ட்ரை பண்ணுறோம், சத்துவ குணத்துக்கு வர ட்ரை பண்ணுறோம். ஆக்சுவலாக நம்மளும் மேக்ஸிமம் தமோ குணம் ரஜு குணத்துக்கு சண்டை வருது. சத்துவ குணத்தில் இருக்கவங்களுடைய ஆக்ஷன் வேற மாதிரி இருக்கும், அவங்களுடைய ஆக்டிவிட்டியெல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஓகே, அதனால நம்மளும் என்ன பண்ணுறோம், சத்துவ குணத்துக்கு வரதான் என்ன பண்ணுறோம், மார்னிங் வந்து சேன் பண்ணுறோம். அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, உடனே ஒருத்தர் சேன் பண்ணுறதுனால உடனே ஒருத்தர் பியூர் ஆகிட்டான்னு எதிர்பார்க்க முடியாது. ஹரே கிருஷ்ணா சேன் பண்ணுறோம் அப்படின்னாலும் அவர் இஸ் கெட்டிங் பியூர், அவ்வளோதான். அவன் பண்ண தே வில் பிகம் பெர்ஃபெக்ட் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம். ஏன்னா எத்தனையோ பிறவி நம்ம எடுத்துட்டோம், சாப்பிட்டு தூங்கி இந்த மாதிரி நம்ம பழகிட்டோம், உடல் லவ் பண்ணுறது இந்த மாதிரி தக்கா இதே தான் பழகிட்டோம் எல்லா பிறவியிலும். ஒரு பிறவியில் எப்படி நம்மளால மாற்ற முடியும் கம்ப்ளீட்டாக, உடனே எப்படி மாற்ற முடியும்? ஹரே கிருஷ்ணா சொன்னோடனே எல்லாம் அப்படி அது முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நம்ம அந்த வாசையெல்லாம் போய் பாகவதம் படிக்கிறது, இந்த மாதிரி சத்சங்கம் வைக்கிறது, இப்படி இதுலேயும் நிறைய பிரச்சனை வரும், இதெல்லாம் சமாளித்து கடைசியில் கொஞ்சம் இந்த பிறவியில் கொஞ்சம் முன்னேறலாம். அது ஒருத்தர் ரொம்ப வர்றது ரொம்ப கஷ்டம், தூய பக்தராக ஒரே பிறவியில். ஆனால் பிரபுபாத முடியும்னு சொல்றாரு. யார் ஒருத்தர் ஸ்ட்ரிக்டாக 16 மாநிலங்கள் சொல்கிறாங்களோ, பாகவத்தை படிக்கிறாங்களோ அது போதும். இடத்த மாற்ற வேணாம், தொழிலை மாற்ற வேணாம், இப்படி இருந்தாலே போதும் நம்ம முன்னேற முடியுன்றார். அதனால அந்த நம்பிக்கையோட என்ன பண்ணோம்னா, சுத்த சத்துவங்கிறது தூய பக்தர்கள் இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். ஓகே, சிவன், நாரதமுனி இவங்கெல்லாம் தூய சத்துவத்தில் இருப்பாங்க. ஓகே, பிரபுபாதர். மற்றபடி நம்ம என்ன இல்லை, நம்ம மிக்சர் மோட்லாம் இருக்கும். நம்ம வந்து நம்ம குணங்களை தாண்டலை. ஓகே மாதாஜி, போதும் மாதா, நிறைய பேர் இருக்காங்க அந்த ரூம்லையும். தேங்க்யூ மாதாஜி, வீட்டில் போட்டுக்கோங்க. அப்புறம் நீங்கள் சொல்லிட்டீங்களா? சொல்லுங்க ப்ரோ. மனசுல என்ன இருக்கோ அதுதான் அடுத்த வாழ்க்கை நிர்ணயிக்கும். நம்ம என்னென்ன காரியம் பண்ணணும், தபஸ்யா, சேரிட்டி, சாக்ரிஃபைஸ், மூணுமே என்ன பண்ணணும் அதுதான். கோயில்ல இருந்து கூட மனசு குப்பையில வச்சிருக்கலாம். நம்ம குப்பையில வேலை பார்த்தா கூட மனசு வந்து பகவானை லைச்சிருந்தா நம்ம வாழ்க்கை வந்து சக்சஸ் ஆகிடும். நமக்கு போத் வித்யாவும் அவித்யாவும் நம்ம பேரலாக தெரிஞ்சால் தான் கிருஷ்ணர் வந்து ரீச் பண்ணணும். ரெண்டுமே தேவை, ஒன்றை விட்டுறக்கூடாது. ஓகே, அதுக்காக வித்யா விட்டுறக்கூடாது, ஆன்மீகத்தை விட்டுறக்கூடாது, ரெண்டுமே வேணும். ரெண்டுமே பேரலாக கொண்டு போயிட்டே இருக்கணும். பிறகு உங்களுக்கு இது பார்த்து volunteer tapasya, that's called tapasya, volunteer bodily pains. Okay, Prabhu, good deeds gives good birth. ஆமா, bad deeds gives bad birth. ஆனா நமக்கு என்ன வேணும், we do akarma, அதுதான் பக்தி சேவை. கிருஷ்ணருக்காக பண்ணது அக்கர்மா. அக்கர்மா பண்ண தான் நமக்கு என்ன ஆகும், நமக்கு வந்து பிறவி இல்லாமல் போகும். அட்லீஸ்ட் பிறவி இருந்தால் நல்ல பிறவி கிடைச்சிடும். பிரபு, தானம் பண்றது பிராமணருக்கு, சுத்த பிராமணருக்கு தானம் பண்றது சிறப்பு. அதனால வைஷ்ணவாருக்கு தானம் பண்றதுங்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம். சாக்ரிஃபைஸ், சேரிட்டி, தபஸ்யா மூணு வந்து பகவானை திருப்திப்படுத்துறது. ஆமா, அதெல்லாம் மூணு விடக்கூடாது, முன்னேற்றம் நினைச்சு விட்டக்கூடாது. சாக்ரிஃபைஸ், தபஸ்யா, சேரிட்டி மூணு விட்டக்கூடாது. ஓகே மாதாஜி, நாம பிறவி எடுப்பதற்கு நம்ம முன் பிறவியில் செய்த நன்மை தீமை பொறுத்து தான் நமக்கு இந்த பிறவி கிடைக்கும். சொத்து எல்லாமே அனுபவிக்கிறது எல்லாமே இது அப்படிதான், பேசிக் மைண்ட் தான். ஓகே, அதனால நம்ம இந்த பிறவி எடுத்தது எதுக்காக எடுத்தோம் தெரிஞ்சுட்டு பகவான் சேவையில ஈடுபட்டு நம்ம பகவானுக்கு தொண்டு செஞ்சு அடியார்களுக்கும் சேவை செஞ்சு ஆமா நம்ம மேல போறது பார்க்கணும். கரெக்ட். ஆனா இது ஒரு பக்தர் கஷ்டப்படுறாங்கன்னா அது எப்படி சொல்லலாம்? நம்ம முந்தின பிறவில என்ன பண்ணோமோ அதுக்கேற்ற பாண்டவர்கள் என்ன பண்ணாங்க, கஷ்டப்பட்டாங்களா, நல்லா இருந்தாங்களா? அவங்க லைஃப்ல கஷ்டம் தானே, அப்ப அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? அது யாரு எப்படி பண்ணாங்க? அவங்க முந்தின பிறவில அந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டாங்க கிடையாது, அது எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம? பாண்டவர்கள் கேஸ்ல பாண்டவர்களுக்குலாம் இது கிடையாது, கர்மாலாம் கிடையாது. ஓகே, பக்தர் கேஸ்ல இதெல்லாம் பார்க்கவே முடியாது. அதெல்லாம் பக்தர்களை பார்க்கவே முடியாது. அது லீலைகள் நீங்க சொன்ன மாதிரி பக்தர்கள் கேஸ் எல்லாம் முடியாது, அதெல்லாம் பார்க்க முடியாது. இப்படி இருக்கா பகவான், அவர் வந்து முன்னே கஷ்டப்பட்டாதனால இப்படி வாழ்க்கை முடியாது ஆயிடுச்சு, அது வாழ்க்கை பாருங்க எப்படி இருந்து பக்தி எடுத்தாரு வாழ்க்கை கீழே போயிடுச்சு, இப்படிலாம் சொல்லவே முடியாது. கர்மான் இதஹரி ஹிந்துசா பக்தி பாஜம், அவருடைய லைஃப் வந்து கிருஷ்ணனுடைய கையில வந்துச்சு. அவருக்கு செல்வம் கொடுத்தா அவர் மேல போவானா, கொடுங்கன்னா மேல போவாங்க கிருஷ்ணனுக்கு தெரியும். அதுக்கேற்றாப்படி அவர் வாழ்க்கையை மாத்திடுவார். அதனால நம்ம என்ன பண்ண கமெண்ட் அடிக்க முடியாது பக்தர்களை பார்த்து, ஒரு 2 நாளா இப்படி ஆயிடுச்சு, கர்மா ரொம்ப பண்ணிட்டாங்க கஷ்டப்படுறப்ப. இப்பெல்லாம் யாரையும் தயவுசெய்து கமெண்ட் பண்ணிடாதீங்க. ஓகே, நம்ம பழ போட்டு நம்ம ஒன்று போயிட்டே இருக்கோம். ஓகே, அதே மாதிரி பக்தரை ஒத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த பிலாசபி அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்றது கிடையாது. அது 3 குணத்துல இருக்கான் பாரு, எப்படி தப்பு பண்றான் அப்படி கிடையாது. நம்ம இன்னும் 3 குணத்துல இருக்கோம், அதோட முடிச்சுக்கணும். ஓகே, மற்றவங்கள வைஷ்ணவராக ட்ரீட் பண்ணியும். ஹரிகிருஷ்ணா ஒரு விட்டம் ஹரிகிருஷ்ணா சொன்னாலே அவர் வைஷ்ணவன்னு
சாஸ்திரம் சொல்லு. ஓகே, அந்த ஒரு தடவை ஹரே கிருஷ்ணா அவர் எப்படி சொன்னா நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியுமா? அவர் உள்ரத்தமா சொன்னாரா, ஜோக்கா சொன்னாரா, மேலோட்டமா சொன்னா யாரும் சொல்ல முடியுமா? இதெல்லாம் இன்டர்னல். பக்தி போக போக இன்டர்னல் ஆயிடும். யூ கேனாட் ஜட்ஜ் பை ட்ரெஸ், பை தேர் ஆக்ஷன்ஸ். யூ கேனாட் ஜட்ஜ். இந்த மாதிரி இப்படி இருக்காங்க, அவர் அப்படி இருக்காரு, இப்படிலாம் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒருத்தர் பக்தி வந்து எப்படி, அது இன்டர்னல் தான். அது அவங்களுக்கும் கிருஷ்ணனுக்குள்ள வருது. அதனால நம்ம என்ன பண்ணக்கூடாது, யாரையுமே என்ன பண்ணக்கூடாது, ஜட்ஜ் பண்ணக்கூடாது. ஓகே மாதாஜி, நம்ம இது பண்ணா சந்தோஷமா இருக்கும், அதை பண்ணா சந்தோஷமா இருப்பாங்க, நம்ம முயற்சி பண்ணிட்டு இருந்தா அது பேசிதான் போகும். இந்த ஏன்னா இதுக்கு துக்காலயம் அதுக்கு பதிலாக பகவானை திருப்திப்படுத்துறதுக்கு, பகவானை சந்தோஷப்படுத்துறது மாதிரி அந்த மாதிரி என்ன வச்சா நம்ம தப்பிச்சிருவோம். நம்ம வாழ்க்கை கிரகஸ்த வாழ்க்கையில என்ன மிச்சம், துக்கம், சண்டை, சச்சரவு மிச்சம். அந்த கிரகஸ்த வாழ்க்கை எப்படி நடத்தோம்னா, பகவானுக்கு சேவை ஒன்று ஃபிக்ஸா வச்சுக்கணும். இதை வச்சுட்டே பண்ணா தப்பிக்க முடியும் நம்மளால. பகவான் இது சைத்தன்ய சாஸ்திரத்தை போட்டிருக்காரு, அந்த பர்பட்ல என்ன போட்டிருக்காருன்னா, சைத்தன்ய மாமுடைய நிறைய டிவோட்டிஸ் கிரகஸ்தா கல்யாணம் பண்ணவங்க தான். அவங்க வாழ்க்கை எப்படி நடத்தினாங்கன்னா, பகவானை மையமா வச்சு வாழ்க்கை நடத்திட்டாங்க. அதனால அவங்களுக்கு இந்த கஷ்டம்லாம் எதுவுமே வரல. இப்ப இந்த மாடர்ன் வேலை என்ன ஆகுதுன்னா, பகவானை மயமாக்கிறதுனால இந்த கஷ்டங்களுக்குள்ள கோத்து போயிட்டு எப்ப பார்த்தாலும் கீழே நிக்கிற மாதிரி இருக்கு, எப்ப பார்த்தாலும் பிரச்சனை வந்துட்டே இருக்கு. ஏன்னா பகவான் மயமா வைக்கிற. அப்போ ஒரு சர்வீஸை பிக்சரா எடுத்துட்டு அந்த சர்வீஸை வச்சுட்டே நம்ம மற்ற எல்லாம் காரியம் பண்ணலாம். ஆனா சர்வீஸ் இருக்கும் அந்த மாதிரி. சரி மாத்த சொல்லுங்க. பகவானை பத்தி மனிதனால கேட்டு தெரிஞ்சுக்க முடியும், ஆனா மிருகத்தால பகவானை பத்தி தெரிஞ்சுக்க முடியாது. அதான் வித்தியாசம். அப்போ மனுஷனுக்கு புரியல அவன் என்னது சூரிய ரெண்டு காலம் இருக்கும். ஓகே, தைரியமா சொல்றோம். ஓகே, தேங்க்யூ மதர். சரி மதர்ஜி, நம்ம யாரெல்லாம் சாக்ரிஃபைஸ் வாழ்க்கையில சாக்ரிஃபைஸ்ங்கிறது பண்ணலைன்னா அவங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் இன்பமும் அமைதி இருக்காது. கரெக்ட். அது வந்து பகவத்கீதை சொல்லியிருக்காங்க. யார் சாஸ்திரா விதமியா வத்தரை காமாச்சாரா நான் சாஸ்திரத்தை மாப்பினோரி நான் சுகம் நான் பராமரியும். அதனால அவங்க வீட்டுல இது இருக்காது. அதனால எல்லாம் எப்பயுமே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஏதாவது சாக்ரிஃபைஸ். பெஸ்ட் சாக்ரிஃபைஸ் என்னது, ஹரிகிருஷ்ண மந்திரம். இது காசே கிடையாது. எப்பயுமே ஹரிகிருஷ்ண சொல்லியிருந்தா இட்ஸ் எ வெரி கிரேட் சாக்ரிஃபைஸ். ஆட்டோமேட்டிக்கலி வி வில் பி பியூரிஃபைட். மாதாஜி சரி, உனக்கு உங்களுக்கு எது பாயிண்ட் இருக்கா? சரி ஹரிணி. So Krishna வந்து இங்க வந்து suffering souls வந்து டெலிவர் பண்றதுக்கு தான் வராங்க. So he sends his representative send பண்ணுவாங்க, இல்ல அவரே வருவாங்க. வெரி நைஸ், थैंक यू. கலாஜி மாதாஜி டவுட் சொல்லுங்க. ஒரே நிமிஷம். மாதாஜி பௌதிக உலகில் பிறந்திருக்க ஜீவராசிகள் அனைவருமே ஆனந்தத்தை தேடிதான் அலைகிறாங்க. ஆனா இங்க எந்த மூலையில தேடினாலும் ஆனந்தம் உங்களுக்கு கிடைக்கிறதுல இவங்க 3 குணங்களின் தாக்கத்துல இருக்கிறதுனால பகவானை பற்றிய தகவலை உங்களால தெரிஞ்சுக்க முடியல. அதனால என்ன பண்றாரு, கிருஷ்ணாவே அவருடைய செய்தியை பற்றி சொல்வதற்காக தானே அவதாரம் எடுக்கிறாரு, இல்லைன்னா அவருடைய பிரதிநிதியை அனுப்புறாரு. தேங்க்யூ மாதாஜி. அவங்களுக்கு பௌதிகவாதிகள் நம்மளுக்கு என்ன வித்தியாசம்னா, பௌதிகவாதிகளும் தெரியல. என்ன தெரியல, ஆனந்தம் கிடைக்காதுங்கிறது தெரியல. நமக்கு என்ன தெரியும், ஆனந்தம் கிடைக்காது தெரியும், அவ்வளவுதான். ஓகே, நம்ம இன்னும் வைஷ்ணவர் ஆகல, பட் அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியும். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. டவுட் கொஞ்சம் மெதுவா பேசுங்க, கேட்குது. கேட்டேன், அவங்க இல்லைன்னு தாங்க. ஓகே, குறைஞ்சிரும். ரைட், நைஸ். பிரபுஜி, நம்ம இப்ப கண் திருஷ்டின்னு சொல்றாங்க பிரபுஜி, அப்படி உண்மையில இருக்குங்களா? அதாவது பக்தி செய்யற ப்ராக்டிசிங் பண்றவங்களுக்கு அதெல்லாம் தாக்குங்களா? இப்ப ஒரு மெட்டீரியலிஸ்டிக் பர்சன் ஏதோ ஃபங்க்ஷன் போடுறோம், அப்ப கண் திருஷ்டி ஆகும், சுத்தி போடுறாங்க வீட்டுல, அதெல்லாம் வந்து உண்மைங்களா? எலுமிச்சம்பழம் சுத்தி போடுறது, கற்பூரம் குழந்தைக்கு சுத்தி போடுறது, கல்லுப்பு சுத்தி போடுறது, அந்த மாதிரிலாம் உண்மையிலே அது இருக்கா ஈவில் ஐஸ்? அதாவது நான் பாத்தீங்கன்னா வேதங்கள் நிறைய சொல்லியிருக்கு. வேதங்கள் ஏகப்பட்ட சம்பிரதாயம் சொல்லியிருக்காங்க. காக்கைக்கு சாக வைக்கிறது ஏகப்பட்டது இருக்கு. இது மட்டும் கந்தேஷ் நிறைய இருக்கு. அது நிறைய விஷயம், குளிக்கணும், குளத்துல குளிக்கணும், அந்த நதியில போய் குளிக்கணும், நிறைய இருக்கு. ஆக்சுவலா எப்படி தர்ப்பணம் பண்றது எல்லாமே இருக்கு. இது எல்லாம் யாருக்கு அப்ளிகபிள்னா, யாரு வந்து தன்னை உடலோட ஒட்டி அடையாளப்படுத்திக்கிறாங்களோ, ஓகே, இந்த ஹரிகிருஷ்ண மந்திரத்தை பிரைமரியா நினைக்கலையோ அவங்களுக்கு உண்டு. இதெல்லாம் கந்திஷ்டி அவசியம் உண்டு. கண்ணு போடுவாங்க, சுத்தி வைக்கணும். யாருக்குன்னா யாரு அந்த லெவல்ல இருக்காங்களோ.
அது அந்த பேஸ்ட் ஆன் த பர்சன் only. You cannot say it is wrong. துர்காவை கும்பிடுறது கரெக்டா இல்லையா, காளிஜி வெட்டி கும்பிட்றானே அது கரெக்ட் தப்பு தானே சார், அப்படிலாம் சொல்ல முடியாது. அந்த லெவல்ல அந்த பர்சனுக்கு அது கரெக்ட் தான் இருக்கு. நம்ம அந்த லெவல்ல இருக்கோமா இல்லையாங்கிற பேசிக்க. புரியுதா உங்களுக்கு? சூத்ரா ஒரு வருஷம் யாரா இறந்து போயிட்டா ஒரு வருஷம் அவர் வந்து ட்ரெஸ் பூஜை வாங்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டார். இது சூத்ரா. வைஷ்யா கம்மியாகும் 30 days, சத்ரியா 15 days அந்த மாதிரி. பிராமணா 1 day 3 day அவ்வளோதான் பிராமணா கணக்கு. வைஷ்ணவ 1 day தான். Based on the consciousness you live. புரியுதா உங்களுக்கு? சில பேர் நான் கிருஷ்ணா போனாலும் பரவாயில்ல, அதாவது போயிதான் அவர் வெளியில தான் கும்பிடுறாரு, உள்ளுக்கு என்ன இருக்கு அவர் கான்சியஸ்னஸ், அந்த ஸ்டேஜ்லாம் அவர் இருக்கிறார். அதனால அவர் பண்ணுவார். நீங்க ஆர்டிபிஷியலா நீங்க போகாதீங்க பண்ணாதீங்கன்னு கேட்க மாட்டாங்க. எவ்ரிஒன் ஆக்டிங் பேஸ்ட் ஆன் த மோட்ஸ். நீங்க சொல்றதால அவங்க மாற மாட்டாங்க. இதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா, சூப்பர் ஸ்டிஷியஸ் மூட நம்பிக்கை தூக்கி போடலாம். பேஸ்ட் ஆன் த மோட் only they will. அப்போதைக்கு சும்மா கேட்டு இவங்களுக்கு கூட தெரியாது திருத்தி விட அப்படின்ட்டு வெளிநாடு கொஞ்சம் உட்கார வச்சுட்டு அப்புறம் போயிட்டாங்க. இப்போ பண்ண நீ என்ன பண்ற அதான் பண்ணு. பேஸ்ட் ஆன் த மோட் only they will act. அந்த கான்சியஸ்னஸ் மேல மேல போக போக தான், அதுதான் ட்ரீக்கும் அனிமலுக்கும் பிராமணனுக்கும் வித்தியாசம். பிராமணனுடைய கான்சியஸ் அதிகம், அதுவும் அதுக்கேற்றாப்படி அவருக்குடைய இதெல்லாம் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதனால இந்த கேள்வி பாத்தீங்கன்னா இது வேலைக்கு தான். அந்த கேள்வி அந்த பர்சனுக்கு தான் அது எப்படி பிராக்டிஸ் பண்றது. ஓகேங்களா? வேற எதுவும் கேள்வி இருக்கா? ஹரே கிருஷ்ணா. முடிச்சுக்கலாம் அதோட. ஹரே கிருஷ்ணா.